ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் எதுக்கு நம்ம பாடி இப்போ நீங்க கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் எதுக்கு படிக்கணும் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்ல. உங்க எக்ஸாம் பேசிஸ்ல மறந்துட்டு எதுக்கு இது படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். கண்ட்ரோல் ஒரு மூவ்மெண்ட் நம்ம நடந்து போறோம், நம்ம பேசுறோம், நீங்க வந்துட்டு பென் கையில வச்சிருக்கீங்க. இது எல்லாமே கண்ட்ரோல் ஒரு உங்க வாலண்டரி ஆக்ஷன்ல நடக்குது. கோஆர்டினேஷன் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்ஷன் நம்ம பாடியில இன்வாலண்டரி ஃபங்ஷன்ஸ் கூட நடக்குது. இது எல்லாம் சேர்த்து ஒரு ஃபங்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? இது பேர் தான் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஒரு ஒர்க் பண்றதுக்கு. ஓகேவா? இந்த சாப்டர்ல கண்ட்ரோல் கோஆர்டினேஷன்ல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னது வேரியஸ் ஆர்கன்ஸ் நம்ம பாடியில ஆர்கன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸா இது ஆட் பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ம். ம். பேஜ். இங்க பாருங்க. நம்ம பேசிக்கலி அ செல்ஸ் இருக்கு. செல்ஸ் இருக்கு. குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இந்த மாரி. தெரியுதா? இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் டு ஃபார்ம் வாட்? டிஷ்யூ. ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ டு ஃபார்ம் ஆர்கன். குரூப் ஆஃப் ஆர்கன் டு ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இது ஆர்கனைசேஷன். ஓகேவா? இல்ல டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னுவாங்க. அனிமல் கிங்டம் அப்படின்னு வந்து உங்க கிளாஸ் 11th இருக்கும். அங்கேயும் இத திரும்பியும் படிப்பீங்க. 11th திரும்பி படிக்கும்போது. ஓகேவா? ஸோ டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு எந்த டைப் இதுல? நம்ம ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சில சில ஆர்கனிசம்ஸ் வெறும் செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வெறும் செல்ஸோடயே நின்றுடும். அவங்களுக்கு வந்து டிஷ்யூ வரைக்கும் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ்டா இல்ல. சில ஆர்கன்ஸ் வெறும் டிஷ்யூ வரைக்குமே இருக்கும். ஆர்கன்ஸ் இருக்கா. சில ஆர்கன்ஸ் வெறும் ஆர்கன்ஸ் இருக்கும். ஆர்கன்ஸ்னா வெறும் ஆர்கன் மட்டுமே இருக்கு. ஆனா நம்மள மாரி என்ன ஒரு ஒரு ஆர்கன் ஒரு ஒரு ஃபங்ஷன் பண்ணல. கிட்னி ஒரு ஃபங்ஷன் பண்ணுது. ஹார்ட் ஒரு ஃபங்ஷன் பண்ணுது. அந்த மாரி நம்ம வி கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். எல்லாமே இந்த ஜீப்ரா, லயன், டைகர் இது எல்லாமே இவங்க இந்த டைம்ல தான் வருவாங்க அனிமல்ஸ்ல. ஓகேவா? இப்போ இந்த கதை என்ன நடக்குது? ஒரு ஒரு ஆர்கன்ஸ் ஒரு ஒரு ஆர்கனும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு ஃபங்ஷன் நம்ம லிவிங்கா இருக்கோம். அதே மாரி இதுதான் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன். இது எப்படி நடக்குது? இங்க எப்படி ஸ்டிமுலஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது? எல்லாமே டீடைலா படிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் coordination. Various organs working together is a systematic control and efficient way to produce proper response to various stimuli is known as coordination. எழுதிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளரா அது இவ்ளோ பெருசா இருக்கு. ரன்னிங் நோட்ஸ் மாரி எடுத்துக்கோங்க. கன்வெர்ட் பண்ணுங்க. குட்டியா குட்டியா 2 லைன்ஸ் ஆக்குங்க. ஓகேவா? கோஆர்டினேஷன். எதுக்கு இந்த கோஆர்டினேஷன் நம்மளுக்கு தேவை? எதுக்கு இது நெசசரி அப்படின்னு நாங்க பாருங்க. ஈச் ஆர்கன் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் டூ ஃபார்ம் அ பர்ட்டிகுலர் ஃபங்ஷன். நான் சொன்னேன்ல. ஒரு ஒரு ஆர்கனும் ஒரு ஒரு ஃபங்ஷன் பண்ணும். அந்த ஒரு ஃபங்ஷன் பண்றதுக்கு டுகெதர் இது எல்லாமே சேர்ந்து வந்துட்டு ஒரு ஸ்டிமுலஸ் இல்ல ஒரு ஆர்கன வந்துட்டு ஃபங்ஷனா இருக்கிறதுக்காக இந்த கோஆர்டினேஷன் தேவைப்படுது. ஆல்ரைட். இப்போ கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் ஹியூமன்ஸ் பார்த்துடலாம். ஸோ கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் ஹியூமன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் பை 2 சிஸ்டம். ஒரு சிஸ்டம், ஒரு கிளாண்ட். ஒண்ணு நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு எண்டோகிரைன் கிளாண்ட். நர்வஸ் சிஸ்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் டீடைலா படிப்போம். ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம் இது எப்படி இதுல ஸ்டிமுலேட் நடக்குதுன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வழியா. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். இதே எண்டோகிரைன்ஸ்னா ஹார்மோன்ஸ் சில கிளாண்ட்ஸ்லாம் இருக்கு நம்ம பாடியில. அது என்ன பண்ணும்னா, அதுவும் வந்து நர்வஸ் ஸ்டிமுலேஷன்ல இருந்து ஒரு ஸ்டிமுலேட் பிரசன்ட் காரணமா அங்கருந்து இந்த கிளாண்ட்ஸ் வழியா ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இம்பல்ஸஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம டீடைலா பார்ப்போம். என்னென்ன சார் இங்க ஹார்மோன்ஸ் சொன்னீங்க. என்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஹார்மோன்ஸ் ஆர் பேசிக்கலி தே ஆர் கெமிக்கல் மெசேஞ்சர். கெமிக்கல் ஆல இந்த ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் என்ன செக்ரேட் பண்ணா ஒரு கெமிக்கல்ஸ ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் தே ஆர் மெசேஞ்சர்ஸ். இங்க இருந்து ஒரு மெசேஜ் எப்படி பாஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒரு மெசேஜ் பாஸ் ஆகுது. அந்த மெசேஜஸ் வாட் ஆர் தேர் பேசிக்கலி புரோட்டீன்ஸ். ஓகேவா?
here the proteins secreted by யாரு endocrine glands. ஓகேவா? important question. Secreted by endocrine glands into யாருக்கு blood stream. Act on the specific tissues in the particular specific tissue இல்லைன்னா organs act ஆகும். அப்புறம் as a target organs. இப்போ எதெல்லாமே கீ கொஸ்டின்ஸ் அப்படின்னாங்க பாருங்க, எண்டோகிரைன்ஸ் கிளாண்ட், கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ், டார்கெட் ஆர்கன்ஸ், இதெல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க கதை எழுதலாம் என்சிஆர்டியில். ஓகேவா? இங்க நர்வஸ் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், ஹார்மோன்ஸ், இது எல்லாமே கீவேர்ட்ஸ். ஓகேவா? இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்மோன்ஸ் இஸ் கண்ட்ரோல் பை நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? ஒரு ஹார்மோன்ஸ் இவ்வளவுதான் செக்ரேட் பண்ணும், கெமிக்கல்ஸ் இவ்வளவுதான் செக்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் கண்ட்ரோல் பண்ண இந்த ஹார்மோன்ஸை? நர்வஸ் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல இருக்கு பாருங்க, இந்த ஸ்டிமுலை வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம், இப்போ பாருங்க, நர்வஸ் சிஸ்டம் செக்ரீட்ஸ் இன் எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு வந்துட்டு செக்ரீட் பண்ண சொல்லுது. அதுங்களே இந்த அட்னில் கிளாண்ட், தைராய்டு, பேங்க்ரியாஸ், இது எல்லாமே எண்டோக்ரைன் சிஸ்டம். யாரெல்லாம் வருவான எண்டோக்ரைன் சிஸ்டம்ல தெரிஞ்சுக்கோங்க. அட்ரினல் கிளாண்ட், தைராய்டு, பேங்க்ரியாஸ், பிட்யூட்டரி கிளாண்ட், பிரெயின், அப்புறம் வந்து ஓவரி, டெஸ்டிகல்ஸ், தைமஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு எண்டோக்ரைன் கிளாண்ட்ல வருவாங்க. ஓகே? இதுல இருந்து செக்ரேட் ஆகிறது ஹார்மோன்ஸ் இன்டு பிளட். யாருக்கு போகுது? பிளட்டுக்கு போகுது. இந்த பிளட்ல இருந்து டார்கெட் இந்த ஸ்பெசிபிக் ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகுது. அங்கிருந்து ஸ்டிம் போய் திரும்பி நர்வஸ் சிஸ்டம் போய் இந்த ஸ்டிமுலை கிரியேட் ஆகுது. இந்த சிஸ்டம், இந்த ஸ்டிமுலை இருந்து திரும்பி நர்வஸ் சிஸ்டம் போகுது. அதே மாதிரி தான் இப்போ நர்வஸ் சிஸ்டம்க்கு எண்டோக்ரைன் சிஸ்டம்க்கு என்ன சார் வித்தியாசம்? அந்த டிஃபரன்ஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 4 மார்க்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். Difference between nervous system and endocrine system. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எண்டோக்ரைன்ல நீங்க பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்ல வந்துட்டு எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம்ல என்ன இருக்கு? நோ டைரக்ட் கனெக்ஷன் வித் ஆர்கன்ஸ். ஒரு ஆர்கன் இருக்குல்ல, அந்த ஆர்கனோட இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் டைரக்டா கனெக்ட் ஆகல, இன்டைரக்ட்லா கனெக்டட். அப்புறம் இதுல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் எப்படி போகும்னா, கோஆர்டினேஷன், டிரான்ஸ்மிட்டட். இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷனால போகுது இல்லையா, அதனால ஸ்லோவா இருக்கும். அது எலக்ட்ரிக்கல், இப்போ கரண்ட்ல ஷாக் அடிச்சா அப்படி டக்குன்னு போகுது இல்லையா, அதே மாதிரி தான் நர்வஸ் சிஸ்டம்ல என்ன இருக்கும்னா வெரி ஃபாஸ்ட். ஓகேவா? இங்க எஃபெக்ட் இஸ் லாங் லாஸ்டிங். ஒரு வாட்டி அந்த எஃபெக்ட் போச்சுன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஆனா இங்க ஷார்ட் லிவ்டு. ஒரு ஷாக் அடிச்சா திரும்பி கை அடிச்சா ஷாக் முடிஞ்சிச்சு இல்லையா, ஷார்ட் லிவ். ஓகே? இது ஓகே, இது டீடைல் நீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க. இது பெருசா இம்பார்ட்டன்ட் பட் நாட் இட் நவ். ஓகேவா? இப்போ நர்வஸ் சிஸ்டம் நான் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இருக்கிறத அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அனிமல்ஸ் ஹேவ் அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கால் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேவா? நம்ம டங்கு, ஆல்ஃபேக்டரிஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மெல் பண்றோம்ல, ஸ்மெல்லு, டேஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு இந்த ரிசெப்டர்ஸ் வழியா தான் நமக்கு டேஸ்ட், ஸ்மெல்லு, இது எல்லாமே வந்து இந்த ரிசெப்டர்ஸ் வழியா தான் நடக்குது. தே ரிசீவ் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இந்த ஸ்டிமுலினால ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஸ்டிமுலஸ் வந்து ஒன் விச் பிரிங் ரெஸ்பான்ஸ் வென் ஆர்கனிசம். இங்க இருக்கிற இந்த ஆல்ஃபேக்டரி ஸ்டிமுல ரிசெப்டார்ஸ்ல இருந்து பாருங்க, ரிசெப்டார்ஸ், இந்த ரிசெப்டார்ஸ்ல இருந்து ஸ்டிமுலஸ்க்கு போகுது. இந்த ஸ்டிமுலஸ் வந்துட்டு என்ன பண்ணுது? இம்பல்ஸா கிரியேட் ஆகுது. இந்த இம்பல்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போய் திரும்பியும் வந்துட்டு பிரெயினுக்கு போயிடும். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ ஸ்டிமுலஸ் ஒன் விச் பிரிங்ஸ் ரெஸ்பான்ஸ் இன் அன் ஆர்கனிசம். ஓகேவா? இப்போ நம்ம டச் பண்றோம் இல்லையா, டச் பண்ணுங்க, டச் பண்ணும்போது அந்த ஸ்டிமுலஸ் போகுது இல்லையா, அதுவும் ஒரு ஸ்டிமுலஸ். அதுக்கப்புறமா தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா இம்பல்ஸ். இந்த நர்வ் பாசஸ் இன்ஃபர்மேஷன் த்ரூ electrochemical signals known as impulse. What is an impulse? Information passed through electrochemical signals. அதுதான் வந்துட்டு impulse. ஓகேவா?
இப்போ ரிசெப்டர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? பேசிக் டைப்ஸ் பார்த்துடலாம். ஒன்னு வந்துட்டு போட்டோ ரிசெப்டார்ஸ். நம்ம பார்க்குறோம் இல்லையா? லைட்ட பார்க்குறோம். இங்க ஆப்ஜெக்ட்ஸ், இமேஜஸ் பார்க்கறோம் இல்லையா? இது வந்துட்டு போட்டோ ரிசெப்டார்ஸ். ஐ கண்ணுல இருக்கு. இந்த போட்டோ ரிசெப்டார். ஆடியோ ரிசெப்டார் காதுல. இந்த ஆடியோ நம்மளுக்கு கேக்குதுல்ல? இது வந்துட்டு ஆடியோ ரிசெப்டார் சவுண்டு. ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர் மூக்குல டேஸ்ட் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு ஆல்ஃபாக்டரி. கஸ்டேட்டரி ரிசெப்டர் டங்ல இருக்கும். ஓகேவா? அது ஃபைன்ஸ் டேஸ்ட். ஓகேவா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டார்ஸ். இது இல்லாம நர்வஸ் சிஸ்டம்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும்னா, நியூரான் அது. நியூரான் தானே? ஸ்ட்ரக்சரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நியூரான் தானே? கிட்னில நெஃப்ரான், இங்க வந்து நியூரான். இந்த நியூரான் டயகிராம் இங்க இன்னொரு பேஜ் வச்சு சும்மா ஒரு பிரீஃப் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் இதுதான் நியூரானோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது வழியா தான் நம்மளுக்கு இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அதையும் எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இந்த பர்டிகுலர் இந்த பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கு, ட்ரீ பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குல்ல, இது பேர் வந்துட்டு டென்ட்ரைட்ஸ். இது நடுவுல இருக்கிறது இது பேரு நியூக்ளியஸ். சூப்பர். இந்த செல் பேர் என்ன செல்? உள்ள இங்க ஒரு செல் இருக்கும், ஸ்வான் செல்ஸ். இந்த ஷீட் பேர் என்னது? மைலின் ஷீட். ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் பேர் வாட்? ரன்வேர். நோட்ஸ் ஆஃப் ரன்வேர். ஒரு இந்த ஷீட்டுக்கும் இந்த ஷீட்டுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல நடுவுல, இந்த பேரு நோட்ஸ் ஆஃப் ரன்வேர். ஓகேவா? இது இல்லாம இப்போ இது என்னது? ஆக்சான் டெர்மினல். சூப்பர். ஆக்சான் டெர்மினல்ஸ். இங்க ஒரு சின்ன இங்க பல்ப் மாதிரி இருக்குல்ல, டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். சினாப்டிக் பல்ப்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். எது வேணா எழுதிக்கோங்க. நீ கரெக்டா எழுதுனா இன்செட் லைனு. இங்க என்ன நடக்குதுன்னா, இதை வந்து நான் திரும்பி ஆட் பேஜ் பண்றேன். இப்போ இந்த பல்ப் இருக்குல்ல, ஒரு பல்ப் மாதிரி இருக்குல்ல, ஆனா இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இப்படி வந்துட்டு இப்படி வரும் இல்லையா? கரெக்டா? இப்படி வரும் இல்லையா? இப்போ இதுக்கும் டென்ட்ரைட்ஸ் இன்னொரு நியூரான் இருக்கிற டென்ட்ரைட்ஸ்க்கும் கனெக்ட் ஆகுமா? ஓகேவா? அந்த கனெக்ட் ஆகிற ரீஜன் தான் வந்து சினாப்ஸ். ரீஜன் பிட்வீன் இதுக்கும் அதுக்கும் பேரு சினாப்ஸ். இது ப்ரீ சினாப்டிக், இது போஸ்ட் சினாப்டிக். ஓகேவா? இங்க வரைக்கும் புரிஞ்சுதா? இங்க வந்து ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ஸோ இன்னசென்ட் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, இங்க வந்துட்டு தேர் ஆர் சம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகேவா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல டிரான்ஸ்மிட் ஆகுது. என்ன டிரான்ஸ்மிட் ஆகுது? நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த நர்வ் இம்பல்ஸ் பேர் வந்துட்டு அது ஒரு கெமிக்கல். அது பேர் வந்துட்டு ஏசிஹெச். தெரியுமா? உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், புக்ல இல்லையோ? ஸோ அந்த ஏசிஹெச் பேரு அசிடைல் கோலைன். ஓகேவா? கொஞ்சம் எழுதுங்க. சம நல்ல மார்க். அசிடைல் கோலைன். நான் எழுதுறேங்க பாரு. அசிடைல் கோலைன். இதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? இந்த அசிடைல் கோலைன் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரிஸ் ரெண்டு. ஒன்னு இங்க பாருங்க, நர்வஸ் சிஸ்டம் ரெண்டு. ஒன்னு சிஎன்எஸ், இன்னொன்னு பிஎன்எஸ். சிஎன்எஸ் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ் வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னெல்லாம் கன்சிடர் பண்ண மறக்காதீங்க. பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? பிரெயின், அப்புறம் ஸ்பைனல் கார்டு, வெர்டபிள் காலம், ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட் நோட்டோ கார்ட்ஸ் பிரசன்ட் இருக்கிற அனிமல்ஸ் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த வெர்டிபிள் காலம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க அந்த ஒரு காலம் இருக்குல்ல, அந்த ஒரு காலம் நீங்க கட் பண்ணி எடுத்து நீங்க டீடைலா பார்த்தா ஒரு தம்மா துண்டு டாட் மாதிரி இருக்கும், ஒரு குட்டி டாட் மாதிரி. அந்த டாட் பேரு நோட்டோ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்பேஸ், அது பேர் நோட்டோ கார்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் தேர் கார்ட் டேட்ஸா நார் கார்ட் டேட்ஸா அப்படி இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு இல்லையா? கன்ஃபியூஸ் பண்ற போறேன். சொல்லுங்க, இதெல்லாம் இல்லைன்னா சொல்லிடுங்க முன்னாடியே.
ஸோ வந்துட்டு கார்டேட்ஸ் அண்ட் நாட் கார்டேட்ஸ் டிவைட் ஆகும். அதாவது ஸ்பைனல் கார்டு இல்லாத ஆர்கனிசம், ஸ்பைனல் கார்டு இருக்கிற ஆர்கனிசம் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க உங்க நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல, ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல. அதுல வந்து இது பேஸ் பண்ணி தான் இதுக்கு ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, இது வந்துட்டு கார்டேட்ஸ். ஸ்பைனல் கார்டுனா நார் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெரிஃபல் நர்வ் சிஸ்டம்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்ட்ரல்ல வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, பெரிஃபல் நர்வ் சிஸ்டம்ல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும்? கிரேனியல், ஸ்பைனல் அண்ட் வெசரல் நர்வ்ஸ். இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஓகேவா? ஃபார் கம்யூனிகேஷன் ஆஃப் பிட்வீன் சிஎன்எஸ் அதர் பாடிக்கு கனெக்ட் பண்றது இவங்க தான். இந்த ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? இந்த டென்ட்ராய்டு, ஆக்சோன், சினாப்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். செல் பாடியில என்ன இருக்குன்னா, தே கண்டெய்ன்ஸ் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் ஆர்கனல் இருக்கும். அப்புறம் ஆக்சான் கண்டக்ட்ஸ் மெசேஜ் அவே ஃப்ரம் த செல் பாடி. இது ஒலிம்பியாட் கொஸ்டின். ஒலிம்பியாட் என்னாச்சு? So it conducts messages away from the cell body. ஓகேவா? Next synapse, small gap between two adjacent neurons. Here nerve, அதாவது ஒரு 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 நர்வுக்கு இன்னொரு நர்வுக்கு ஸ்பேஸ், அது பேர் என்னது? சினாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அந்த சினாப்ஸ் என்ன பண்ணுவோம்? நர்வ் இம்பல்ஸ் பாசஸ் ஃப்ரம் ஒன் நியூரன் டு அதர். ஸோ ரெண்டுமே கோ ஜாயிண்டா இருக்காது. இது தனியா இருக்கும், அது தனியா இருக்கும். இந்த அசிட்டைல் கோலைன் இருக்குல்ல, ஒரு சினாப்ஸ் இன்னொரு சினாப்ஸ், இந்த அசிட்டைல் கோலைன் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? ACH. இங்க பாருங்க, transmission of impulses பாருங்க. Electrical impulses occur dendrite in the neuron. Electrical impulses travels through, இங்க பாருங்க, dendrite in the cell body to axon, axon to nerve ending. இதே மாதிரி திரும்பி nerve ending to திரும்பி dendrite, திரும்பி cell body, திரும்பி axon, திரும்பி nerve ending. ஓகேவா? Types of neurons பார்த்தலாம். ஓகே. So sensory neuron, associative neuron, motor neuron. ஓகேவா? சென்சரி நியூரான் என்ன பண்ணுனா, இப்போ நான் பிஞ்ச் பண்றேன். ஓகேவா? இந்த பிஞ்ச் பண்றது எனக்கு திரும்பியும் என் பிரெயின் சிக்னல்ஸ்க்கு திரும்பி போயிடுது. ஓகேவா? சடனா யாரோ பிஞ்ச் பண்றாங்க, இல்ல நீ பிஞ்ச் பண்ணிக்கிற அப்படின்னு உனக்கு அந்த ஸ்டிமுலஸ் போகுதுல்ல, அது பேரு இங்க இருந்து ஒரு சென்ஸ், இங்க இருந்து ஒரு நியூரான் இங்க இருந்து சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பிரெயின் அனுப்புதுல, அது பேரு சென்சரி நியூரான். அதே பிரெயின்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து என்டையர் பாடிக்கு இது இது பண்ணணும், இது கை எடுத்துடணும்னு சொல்லி அது சொல்லுது இல்லையா, அது வந்து மோட்டார் நியூரான் பண்ணுது. ஓகேவா? ஸோ சென்சரி நியூரான்ஸ் கன்வே ஸ்டிமுலஸ் ஃப்ரம் ரிசெப்டார்ஸ் டு பிரெயின். அதாவது இங்க இருக்குல்ல ரிசெப்டார்ஸ், இங்க இருந்து ரிசெப்டர்ஸ் டிரான்ஸ்மிட் இப்போ இல்லைங்க, சடனா பிரெயின் பாஸ் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்துட்டு சென்சரி நியூரான்ஸ். இதே மோட்டார் நியூரான்ஸ் அங்க இருந்து சார் கை எடுத்துடணும், இல்ல ஒரு ஃபயர்ல கை வைக்கிறீங்களா, கை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, அது வந்து மோட்டார் நியூரான்ஸ் சொல்றது. ஓகேவா? ஸோ இது நடுவுல இந்த அசோசியேட்டிவ் நியூரான் இன்டரப்ட் ஸ்டிமுலஸ் கிவ்ஸ் அப்ரோப்ரியேட் கமாண்ட் ஆஃப் மோட்டார் நியூரான். இது இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கரெக்ட், இது கரெக்டா இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருன்னா இந்த அசோசியேட்டிவ் நியூரான் தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா? ஆல்ரைட். ஸ்டிமுலஸ், ரிசெப்டார். இப்போ ஒரு வாட்டர், இப்போ ஒரு ஜூஸ், நீங்க இப்போ இங்க இருக்கிற ஜூஸ் பாக்குறீங்கன்னா, அது வந்து இங்க பாருங்க சென்சரி நியூரான் போது, அந்த சென்சரி வழியா அசோசியேட்டிவ் நியூரான் நம்ம பிரெயினுக்கு திரும்பி பாஸ் ஆகுது. அங்க இருந்து இதை குடிக்கணும்னு தோணுது, அப்படி இல்லையா? இது மோட்டார் நியூரான். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் இங்க பாக்குற வரைக்கும் சென்சரி போறான், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்றது மோட்டார் நியூரான். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ட்ரோல். வாலண்டரி இன்வாலண்டரி ஆக்ஷன் என்ன தெரியுமா? பேசிக்கா சொல்லுங்க. வாலண்டரினா இப்போ நான் இந்த மூவ் பண்றது, இப்படி பிடிக்கிறது, இல்ல தூக்கி போடுறது, இது எல்லாமே வாலண்டரி ரியாக்ஷன்ஸ் நான் பண்றேன். இன்வாலண்டரினா என்னது? பம்பிங் ஹார்ட் பீட்டு, வேற லேப்டாப் சவுண்ட், அதுவும் அதுக்குள்ளதான் வரும். ஓகே, கரெக்ட் தான். உள்ள ஃபுட்டு டைஜஷன் ஆகுது, இது எல்லாமே நம்ம நம்ம ரியாக்ஷன் நடக்குது. உள்ள ஃபுட்டு நம்ம அதுக்கப்புறமா மற்ற பேலன்ஸ் பெரிஸ்டாலிசிஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நம்ம தூங்கிட்டு ஸ்லீப் சைக்கிள் இது எல்லாமே மெயின்டைன் பண்றது எல்லாமே இந்த கேட்டகரியில வரும். எல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். பேசிக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்னா நம்ம 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 பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிக்கல, அது பேர் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். தி செயின் ஆஃப் நர்வ் கேங்லியான் தட் ரன்ஸ் அலாங் த ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? கேங்லியான்ல இருந்து ஒரு செயின் வந்துட்டு ஸ்பைனல் கார்டு வரைக்கும் இருக்கும். இட் கண்ட்ரோல்ஸ் என்ன பண்ணும்? இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இன்வாலண்டரி. ஓகேவா? ஸோ இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு சிம்பாத்தட்டிக், இன்னொன்னு பாராசிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பாத்தட்டிக் என்ன பண்ணும், பாராசிம்பாத்தட்டிக் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சிம்பாத்தட்டிக் வந்துட்டு ஹைட்டன்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் an organ as per need. ஓகேவா? இங்க பாருங்க எக்ஸாம்பிள். இட் இன்க்ரீசஸ் பிரீத்திங் த ரேட் ஆஃப் ஹார்ட் டியூரிங் ரன்னிங். திஸ் இஸ் டு மீட் இன்க்ரீஸ். அதாவது
நான் இப்போ நார்மலா நடக்கிறேன், அதுக்கேத்த ஆக்ஸிஜன் இவ்வளவுதான், இவ்வளவு ரெஸ்பைர் பண்ணா போதும். அது ஓடிட்டு இருக்குன்னா ஸ்பீடா ஆக்ஸிஜன் தேவைப்படுதுல, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது, இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாமா டிக்ரீஸ் பண்ணலாம்னு யாரு லைக் நிர்ணயிக்கிறாங்க, வாட் இஸ் தட், யாரு முடிவு பண்றாங்க அப்படின்னா சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? பாராசிம்பாத்திக் நர்வஸ் சிஸ்டம் எப்படின்னா வந்து ஸ்லோ டவுன், நம்ம பாடி மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டி இவ்வளோ ஸ்லோவா இருக்கணும். இங்க பாருங்க, ஸ்லோஸ் டவுன் த ஆக்டிவ் ஆஃப் இன் ஆர்கன்ஸ் ஹேவிங் ஏ கிளைமிங் எஃபெக்ட். இங்க பாருங்க, பிரீத்திங் ரேட் அண்ட் ஹார்ட் ரேட் ஸ்லோஸ் டவுன் டியூரிங் ஸ்லீப். இப்போ நார்மல் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், நான் சடனா அங்க நடக்கிறேன், இங்க இதெல்லாம் வந்து ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கணும், ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கம்மியா தேவைப்படுது இல்லையா? ஸோ இந்த டைம்ல ஸ்லோஸ் டவுன் த டியூரிங் ஸ்லீப் பிளட் பிரீத்திங் ரேட்டு ஹார்ட் ரேட் வந்து ஸ்லோஸ் டவுன், ஏன்னா அவ்வளோ தேவையில்லை. ஓகேவா? ஸோ அது பேரு பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. இங்க வந்து சிம்பாத்திக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல். புரிஞ்சிருச்சா? இதுதான் அந்த சிம்பாத்திக் பாராசிம். இல்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு பாருங்க. இங்க பாரு, T1 விட்டுருங்க. பியூப்பிள், இங்க பாரு, நம்ம பியூப்பிள் டைலேஷன், இப்படி கண்ணு மூடி கண்ணு திறக்கணும்ல, இப்படி பியூப்பிள் டைலேட் பண்றது, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறது, இது எல்லாமே இன்ஹிபிஷன் ஆஃப் சலிவேஷன். இவ்வளோ எச்சி வந்துட்டு நம்ம வாயில இருக்கணும், இவ்வளோ சலைவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னிபிட் பண்றது. பிராங்கியல்ஸ், நம்ம லங்குள்ள பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலை இதெல்லாம் இருக்கும்ல, அதுல வந்துட்டு ரிலாக்ஸஸ் கான்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் எத்தனை அமௌண்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், எத்தனை ரிலாக்ஸேஷன், இது எல்லாமே இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான். இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹார்ட் பீட்டு, பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட், ஸ்டீமிக் குளுக்கோஸ் ரீப்ரொடக்ஷன், அட்ரினல், நார் அட்ரினல், இது எல்லாமே நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகேவா? போர் அடிக்குதா இல்லையா? சண்டே அது மவுக்குன்னு சாவடிக்கிறான் சார் அப்படின்றீங்களா? எனக்கு சண்டே மட்டும் தான் லீவ். மண்டே உங்களுக்கு சாட்டர்டே லீவா? சாட்டர்டே ஸ்கூல் இருக்கா? இல்லடா, எவ்ரிடே சாட்டர்டே ஸ்கூல் இருக்குமான்னு கேட்குறேன். ரெகுலர் சம்டைம்ஸ். எனக்கு என் ஸ்கூலிங்லேயே எனக்கு சண்டே இருக்கும். ஆமா, சண்டேஸ் வந்துட்டு 10th இந்த சைத்தன்யா தெரியுமா? நாராயணா, ஸ்ரீ சைத்தன்யால நாராயணா, நாராயணால படிச்சேன் 10th. வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து இது நம்ம வந்து வாலண்டரி கண்டிஷன்ல ஆட்டோமேட்டிக் கிடையாது, நம்ம பண்றது தான். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் இது எடுத்து ஃபோன் எடுத்துக்கிறது, பாக்கெட்ல வைக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக். இது இன்வாலண்டரியில வந்துட்டு ஆட்டோமேட்டிக், அதுவா நடக்கிறது. நெக்ஸ்ட், பிரெயின் கண்ட்ரோல்ஸ் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு இது எப்படி, எந்த ஃபங்க்ஷன்னா நம்ம பிரெயின்ல செரிப்ரம் அப்படின்னு இருக்கும். பிரெயின் டயக்ராம்ல செரிப்ரம்னு ஒரு இடம் இருக்கு, நான் காட்டுறேன். அங்கதான் வந்துட்டு இது கண்ட்ரோல் ஆகும். இந்த செரிப்ரம்ன்ற ஒரு ஒரு பர்டிகுலர் திங் தான் வந்துட்டு நம்ம பிரெயின்குள்ள இருக்கு. அந்த பிரெயின் தான் வந்துட்டு இந்த வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். ஓகேவா? நம்ம ஓடுறது, ஸ்விம்மிங்கு, ரன்னிங்கு, பேசுறது, ஆ இது எல்லாமே இந்த லிஸ்ட்ல வருவாங்க. இது நம்ம இன்வாலண்டரி, நம்ம ஸ்லீப் சைக்கிள் மெயின்டைன் பண்றது, நம்ம வந்து ஹார்ட் பீட், நீங்க சொன்ன ஹார்ட் பீட், ரெஸ்ட், இது எல்லாமே மிடிலா ஆப்லங்கேட்டா. ஓகேவா? ஸ்பீடு வந்துட்டு இங்க ஸ்லோ, இங்க ஃபாஸ்ட். ஆட்டோமேட்டிக்னால ஃபாஸ்ட். நர்வஸ் பாத்வே வந்துட்டு பாருங்க, ரெசெப்டார்ல இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகுது, ஸ்பைனல் கார்ட்ல இருந்து செரிப்ரம் போகுது, செரிப்ரம் திரும்பி ஸ்பைனல் கார்டு போயிட்டு எஃபெக்டார், இது எஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? இதே இங்க ஆட்டோமேட்டிக் வந்து ரிசெப்டார் டு ஸ்பைனல் கார்டு, இங்க செரிப்ரம் இருக்கு, அதுக்கு பதிலா இங்க என்ன வருது, மிடுலா ஆப்லங்கேட்டா வருது. ஓகேவா? மிடுலா ஆப்லங்கேட்டா, அங்கிருந்து ஸ்பைனல் கார்டு, அங்கிருந்து எஃபெக்டார் போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னது, ஸ்பீக்கிங், வாக்கிங், ரைட்டிங். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்ல வந்து ஹார்ட் பீட், ரெஸ்பிரேஷன், பெரிஸ்டால்ஸ், ஃபுட், ஹோலோசைக் நியூட்ரிஷன்ல பெரிஸ்டால்ஸ் மூவ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அது ஓகே. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அண்ட் ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ். ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆட்டோமேட்டிக் அண்ட் ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலஸ். இங்க பாருங்க, ஸ்டிமுலஸ், ரிசெப்டார், சென்சி நியூரான், ஸ்பைனல் கார்ட், ஸ்பைனல் கார்ட்ல இருந்து மோட்டார் நியூரான், எஃபெக்டார், ரெஸ்பான்ஸ். இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபயர் இருக்கு, இங்க நான் கை வச்சேன், என் கை இந்த ஸ்டிமுலஸ். ஓகேவா? என் கை தான் இந்த ஸ்டிமுலஸ் கிட்ட என் கை இருக்கு. எஸ், யா, யா, டெல் மீ. வேஸ்டிங் மை டைம். ஸோ ஸ்டிமுலஸ்ல இருந்து என் கை தான் வந்து ஸ்டிமுலஸ், அங்க இருந்து யாருக்கு போகுது, சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு போகுது, அங்க அதுதான் ரிசெப்டார்.
அந்த ரிசெப்டார்ல இருந்து சென்சரி நியூரான்ஸ் போகுது, சென்சரி நியூரான்ஸ் போகுது. அங்கிருந்து நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஸ்பைனல் கார்ட்ல இருந்து மோட்டார் நியூரான் பிரெயினுக்கு போகுதா, மோட்டார் நியூரான். அங்கிருந்து கிளான்ஸ் இல்ல பர்டிகுலர் அங்க எஃபெக்டர் ஆர்கன்ஸ்னால கிளான்ஸ் சொல்லுது, அங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு. ரெஸ்பான்ஸ்னா இங்க நெருப்புனா ஃபயர் கை எடுக்கிறதுக்காக இந்த ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த டோட்டல் டயக்ராம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் 3 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. 3 மார்க்ஸ் ஆர் 2 மார்க்ஸ். ஓகேவா? அதே தான் இங்க பாருங்க. நாங்க ஃபயருக்கு பதிலா இங்க என்னன்னா என்னதுடா அது? ஸ்க்ரூ. ஸ்க்ரூ வந்து கால்ல மிதிச்சா எப்படி இருக்கும்? அதுதான். ஸ்க்ரூ டிடெக்டட் பை லெக்ஸ் கண்டுபிடிச்சோம். அந்த லெக்ல இருந்து இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆச்சு. அந்த ஸ்பைனல் கார்டு ஓகேவா? அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாஸ் ஆச்சு. அங்க இருந்து இந்த டயகிராம் சொன்னேன்ல, இங்க ஸ்பைனல் கார்டு இந்த டயகிராம் இருக்குல்ல, இது ப்ளீஸ் வரைங்க. ஏன்னா, உங்களோட எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆகட்டும், உங்க பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இது மைக்ரோஸ்கோப்ல இந்த டயகிராம் பார்ப்போம். அப்போ வந்துட்டு இந்த டயகிராம்க்கு வந்துட்டு 1 மார்க்கோ 2 மார்க்ஸ் அங்கேயே இருக்கு உங்களுக்கு. வைவா கொஸ்டின்ஸ்னு தனியா இருக்கும். அங்கேயே இந்த டயகிராம் இருக்கு. அப்ப இங்க எழுதுறதுல உங்களுக்கு அதிகமா மார்க் வரும். ஏன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் கண்டிப்பா மஸ்ட் கொஸ்டின். ஸோ இம்பல்ஸ் வழியா லெக் எடுத்துரு. இங்க இங்க ஸ்க்ரூஸ் இருக்கு, நீ ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? பேசிக்கலி இந்த ப்ராசஸ்னால. ஓகேவா? ஓகே. மேட்டர் இது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு. இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னா என்னதுன்னா, இதுவும் அதே தான். இங்க பார். இந்த இந்த பாத்வே அலாங் விச் நர்வ் இம்பல்சஸ் டிராவல்ஸ் த்ரூ த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சேம் ப்ராசஸ் தான்மா. ஸ்டிமுலஸ், ரிசெப்டர்ஸ் வந்து சென்சரி நியூரான், அப்புறம் ஸ்பைனல் கார்டு, அப்புறம் ரிலே நியூரான் போகுது. ரிலே நியூரான் வந்து எஃபெக்டார் வந்து ரெஸ்பாண்ட். இந்த பாத்வே பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னு சொல்லுவாங்க. வேற எதுவுமே இல்லை. அது ஆக்ஷன். இந்த பாத்வே ப்ராசஸை வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கும் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கும் டிஃபரன்சியேஷன். ஓகே. இந்த டயக்ராம் தான் உங்களோட என்சிஆர்டி புக்ல இருக்குல்ல. ஓகே. இது வரைஞ்சா நிறைய மார்க் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். ஓ, சேம் கதை. இன்வாலன்ட்ரி ஓகே. இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் விச் டு நாட் நீட் திங்கிங். நம்ம யோசிக்க தேவையில்ல. ஓகேவா? அதுவா ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுனால பர்ஃபார்ம் அன்னோயிங்லி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ரேபிட் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் டு அ ஸ்டிமுலஸ். சடனா ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபயர் இருக்கிறதுனால கை எடுக்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரேபிட் ஆட்டோமேஷன். கண்ட்ரோல்டு பை பிரெயின். யாரு கண்ட்ரோல் பை பிரெயின் மிடுலா ஆப்லங்கேட்டா. இது கண்ட்ரோல் பை ஸ்பைனல் கார்ட். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கண்ட்ரோல் பை ஸ்பைனல் கார்ட். கண்ட்ரோல் பை பிரெயின் மிடில் ஆப்லங்கேட்டா. மறக்காதீங்க. ஓகேவா? இதோட ப்ராசஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் இன்வாலன்ட்ரியில, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல சடன் அண்ட் ஃபாஸ்ட். ரொம்ப ஃபாஸ்ட். இதோட இன்வாலன்ட்ரி ஆக்ஷனோட ஃபாஸ்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்வாலன்ட்ரியில வந்து ஹார்ட் பீட். வாலண்டரி ஆக்ஷன்ல இது ஆட்டோமேட்டிக் கிடையாது. கண்ட்ரோல் பை செரிப்ரம். இது ஸ்லோ, இது ஃபாஸ்ட், இது சடன் ஃபாஸ்ட். இது மூணுமே பார்த்துக்கோங்க. வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகேவா? சரி, இங்க பாருங்க. மசில் மூமெண்ட்ஸ். நான் ஜிம்ல போய் வெயிட் எடுக்கிறேன். ஓகேவா? அந்த வெயிட் எடுக்கும்போது இந்த நர்வ் இம்பல்ஸ் ரீச் மசில்ஸ்க்கு ரீச் ஆகுது. அங்க மசில் ஃபைபர்ஸ் வந்துட்டு அங்க உள்ள மசில்ல வந்து ஃபைபர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ணுதுன்னா மூமெண்ட் நடக்குது. எந்த மூமெண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? இந்த ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ்னால இந்த மூமெண்ட் நடக்குது. இந்த மூமெண்ட் நடந்து என்ன ஆகுது? இந்த ப்ரோட்டீன்ஸ் சேஞ்ச் ஷேப். அங்க இருக்கிற ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப் மாறிச்சு இது என்ன பண்ண அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா ஃபார்ம் ஆயிடும். இந்த அரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுனால அந்த மசில்ஸோட செல்ஸ் ஷ்ரிங்க் ஆயிடும். ஷ்ரிங்க் பண்ணி என்ன ஆகும்னா அந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். அவ்வளவுதான். இது பேர் தான் மஸ்குலர் மூமெண்ட். ஓகே. இந்த பார்த்து எழுதுறீங்களா? ஓகே. யா ரோகிணி, எனி டவுட்? டவுட் இருந்தா சொல்லுங்க. டன். இப்போ இது ஓகே. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரெயினுக்கு போயிடலாம். என்ன இருக்கு? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிரெயினுக்கு மேல வந்து கவர் பண்றது வந்து ஸ்கல்லு.
அதுக்குள்ள தான் பிரெயின் இருக்கு. இந்த ஸ்கல்லுக்கும் பிரெயினுக்கும் நடுவுல 3 லேயர் இருக்கு. அவங்க பேர் மெனிஞ்சியல் லேயர், மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம இந்த ஒரு ஒரு மெனிஞ்சஸ்க்கும் நடுவுல வந்துட்டு ஃப்ளூயிட் இருக்கும். ஓகேவா? செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஆல்ரைட்? Brain is the highest coordinating center. It protected by cranium. சொன்னல cranium. It is covered by three membranes. The that membranes அந்த membranes வந்து meninges சொல்லுவாங்க. அந்த meninges ஒரே ஒரு meninges ஒரு ஒரு லேயர் இருக்கும். இப்போ ஒரு லேயர் இருக்கும், இன்னொரு லேயர் இருக்கும், இன்னொரு லேயர் 1 2 1 3 நடுவுல செரிப்ரோ ஸ்பைனல் fluid இருக்கும். செரிப்ரோ ஸ்பைனல் fluid CSF. ஓகேவா? ஆல்ரைட். இப்போ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்துலாம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல என்னடா திரும்பி அதே வருதா? முன்னாடியே சொல்லாம நீங்களே பேசிக்கிட்ட எப்படி? சொல்லு. அதான் என்னடா எடுத்ததே திரும்பியும் வருது. எத்தன வாட்டிடா எடுக்கிறது அப்படின்னா. ஏய், இங்கேயும் இருக்கு அந்த டயகிராம். அதனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரெயினை பார்த்துலாம் டீட்டெயிலா. இங்க வந்துட்டு 4 பிரெயின் 3ஆ டிவைட் இருக்கு. பிரெயின் வந்துட்டு கம்ப்ளீட்டா பிரெயின் இஸ் டிவைட் இன்டு 4 பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின். ஓகேவா? 4 பிரெயின்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, the forebrain consists of cerebrum and olfactory lobe, whereas midbrain consists of uh, hindbrain அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஹின்பிரெயின், மிட்பிரெயின், ஹின்பிரெயின் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். பார்க்கலாமா? ஃபோர் பிரெயின்ல என்ன இருக்கு? செரிப்ரம், ஆல்ஃபாக்டரி லோப். செரிப்ரம் எங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க செரிப்ரம். செரிப்ரம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ஃபாக்டரி லோப். இது எல்லாமே இந்த ஃபோர் பிரெயின் தான் கண்ட்ரோல் இருக்கும். நெக்ஸ்ட் மிட் பிரெயின்ல தே கனெக்ட்ஸ். மிட் பிரெயின் என்ன பண்ணுது? கனெக்ட்ஸ் ஃபோர் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின். இந்த பக்கத்துல இருக்கிற ஃபோர் பிரெயினும் அப்புறம் ஹின் பிரெயின் கனெக்ட் பண்றது யாரு? நடுவில் இருக்கிற மிட் பிரெயின் தான். ஓகேவா? ஆல்ரைட். ஹின் பிரெயின் கண்ட்ரோல்ஸ் ரிஃப்ளெக்ஸ் இன்வால்விங் ஐஸ் இன் இயர்ஸ். இது இல்லாம ஸ்லீப் சைக்கிளும் கண்ட்ரோல் பண்றது இந்த மிட் பிரெயின்ல தான். ரிதமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் இதே தான். ஹின் பிரெயின், செரிப்ரலம், பான்ஸ், மிடில் ஆப்லாங்கேட்டா இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? இது ஓகே. இது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த லோப் வந்து டெம்பரல் லோப், இது வந்து ஃப்ரண்டல் லோப், ஃப்ரண்டல் லோப், அதுக்கப்புறமா பெரைட்டல் லோப், அதுக்கு பின்னாடி ஆஸ்பிட்டல் லோப், அப்புறம் இங்க இருக்கிறது டெம்பரல் லோப். ஓகேவா? யா, சூப்பர். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின், ஒரு பார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அங்க எதுவுமே இல்லை. பார்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பார்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இது அப்படியே நீங்க எழுதிட்டா போதும். ஜஸ்ட் ஒரு இதுக்கும் 3 பாயிண்ட் எழுதுங்க. ஓகேவா? செரிப்ரம்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செரிப்ரமோட ஃபங்க்ஷன். செரிப்ரம் எங்க இருக்கு? ஃப்ரண்ட்ல இருக்கு. செரிப்ரமோட ஃபங்க்ஷன் மெயின் திங்கிங். ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு திங்கிங் இஸ் அ பார்ட் ஆஃப் பிரெயின். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீசனிங். ரீசன் சார் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ரீசனிங்கு. அப்புறம் ஸ்பீச், நம்ம பேசுறதுக்கு. நம்ம இன்டெலிஜென்ஸ் இப்படிலாம் இருக்குமோ, நம்ம இன்டெலிஜென்ஸ்க்கு, ஐக்யூ லெவலுக்கு. அப்புறம் காது கொடுத்து கேட்குறோம்ல, இது எல்லாமே ஹியரிங். அப்புறம் யூசேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நாங்கள் எங்கே யூஸ் பண்ண முடியும், இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுல. இது எல்லாமே செரிப்ரம் தான் கண்ட்ரோல் பண்ணும். செரிப்ரம். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க செரிப்ரம். நெக்ஸ்ட் வந்து தலாமஸ். தலாமஸ் வந்து சென்சரி இன்ஃபர்மேஷன் டு செரிப்ரம். இங்க இருந்து சென்சரி இன்ஃபர்மேஷன் தலாமஸ் என்ன பண்ணும்னா, ஒரு இடத்துல இருக்கிற சென்சரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிசப்டர்ஸ் வழியா எடுத்துட்டு வந்தா அது செரிப்ரம் பாஸ் பண்றது இந்த தலாமஸ் தான். ஓகேவா? அது ஆல் ஃபேக்டரியா இருக்கட்டும், எந்த ரிசப்டர்ஸா இருந்தாலும். நெக்ஸ்ட் ஹைப்போ தலாமஸ். இங்க பாருங்க, ஹைப்போ தலாமஸ் என்ன பண்ணா, நம்மளுக்கு ஃபீவர் இருக்குல்ல, 1 or 2 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போ நம்ம நார்மல் டெம்பரேச்சர், இது எல்லாமே நம்ம நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிறது இல்லாம இருக்குது எல்லாம் கண்ட்ரோல் பண்றது ஹைப்போ தலாமஸ். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ் பாடி டெம்பரேச்சர் பை ஹைப்போதலமஸ். இங்க இருக்கு பாருங்க ஹைப்போதலமஸ். இங்க பாருங்க, இதுதான் ஹைப்போதலமஸ். ஓகேவா? ஸோ ஹைப்போதலமஸ் கண்ட்ரோல்ஸ் பாடி டெம்பரேச்சர், மெயின்டைன்ஸ் வாட்டர் பேலன்ஸ்,
கண்ட்ரோல்ஸ் urge ஆஃப் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். இவ்வளோ குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், இந்த urge கண்ட்ரோல் பண்றது இவங்க தான். கண்ட்ரோல்ஸ் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆல்சோ. பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரீட் சம் ஹார்மோன்ஸ். ஓகேவா, அது கண்ட்ரோல் பண்றதும் இந்த ஹைப்போதாலமஸ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் செரிபெல்லம். செரிபெல்லம் ஓகேவா, கண்ட்ரோல்ஸ் கோஆர்டினேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மஸ்குலர் ஆக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றது இந்த செரிபெல்லம். மெயின்டைன்ஸ் போஸ்டர்ஸ். ஓகேவா, போஸ்டர் அண்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் த பாடி. நம்ம பாடியோட போஸ்டர் இப்படி இருக்கணும், இப்படி இல்லை, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண செரிப்ரம். டியூரிங் வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் வாக்கிங்ல இப்படி தான் நடக்கணும். ஓகேவா, இப்படி சோஞ்சிக்கிட்டு நடப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இப்படி வாக்கிங் நடக்கிறது, தண்ணி இந்த மெத்தட்ல குடிக்கிறது, பைக் இந்த மாதிரி ஓட்டுறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது செரிபெல்லம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு பான்ஸ். பான்ஸ் கண்ட்ரோல்ஸ் பிரீத்திங் ரேட். இவ்வளவுதான் ஆக்சிஜன் எடுத்துக்கணும், இவ்வளவுதான் ஆக்சிஜன் டிப்ளீஷன் இருக்கக்கூடாது, எல்லாமே கண்ட்ரோல் பண்றது பான்ஸ். ஓகேவா, அது இல்லாம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், உள்ள சிரிச்சிட்டு இருப்போம், வெளியே பாக்குறோம்னு நடிக்கிறது, இது எல்லாமே பான்ஸ். ஓகேவா, இது கண்ட்ரோல்ஸ் பை ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஃபுட்டு சாப்பிட்றது, மாஸ்டிகேஷன், உள்ள சாப்பிட்ற ஃபுட்டு மாஸ்டிகேஷன் பண்றது, இந்த ஃபங்க்ஷன் பண்றதும் பான்ஸ்னால தான். ஓகே, டவுட்ஸ்? ஓகே, மிடுலா அப்ளங்கேட்டா. மிடுலா அப்ளங்கேட்டான்றது ரொம்ப நம்ம கீழே இருக்கும், இங்க இருக்கும். ஓகேவா, மிடுலா அப்ளங்கேட்டா. மிடுலா அப்ளங்கேட்டா என்ன பண்ணோம்னா, தே கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், நம்ம கண்ட்ரோல் இல்லாதது. லைக் எப்படி பிரீத்திங், பிளட் ப்ரெஷர், பிபி, பிளட் ப்ரெஷர், மூமெண்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால், அது பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் கண்ட்ரோல் பண்றது. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் லைக் சாலிவேஷன், வாமிட்டிங், வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணா? மிடுலா அப்ளங்கேட்டா தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேவா, ரைட், அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ். டக்ட் இருக்கிற கிளாண்ட் வந்துட்டு எக்ஸோக்ரைன். ஓகேவா, நான் மறக்காதீங்க, டக்ட் பிரசண்டா இருக்கிற கிளாண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸோக்ரைன், டக்ட் லெஸ் கிளாண்ட்ஸ் வந்துட்டு எண்டோக்ரைன். ஓகேவா, so this ductless glands that secrete hormones directly into the blood. பிளட்டுக்கு வந்து டைரக்டா இந்த ஹார்மோன் செக்ரீட் பண்றோமா இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இவங்கள எந்த யாரெல்லாம் வருவாங்க நாங்க பாருங்க, மேலுக்கு வந்து இதுக்கு எல்லாருக்கும் சேம் தான். பீனியல் கிளாண்ட், இதுக்கும் பீனியல் கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஹைப்போதலமஸ், இதுக்கும் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஹைப்போதலமஸ். தைராய்டு அண்ட் பாராதைராய்டு கிளாண்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க, இதுக்கும் சேம் தான். தைமஸ் சேம், பான்கிரியாஸ்க்கும் சேம். அட்ரினல் கிளாண்ட்ஸ், அட்ரினல் கிளாண்ட்ஸ் இங்க என்னன்னா, மேலுக்கு வந்து டெஸ்டிகல்ஸ், உங்களுக்கு வந்து ஓவரி. ஓகேவா, டெஸ்டிகல்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் எண்டோக்ரைனா டெஸ்டோஸ்டிரான். ஓகேவா, என்னது டெஸ்டோஸ்டிரான். ஓவரிக்கு ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் தான் ப்ரொஜெஸ்டரான் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் பார்ப்போம். ஈஸ்ட்ரோஜன் தான் மெயின்லி. இன் கேஸ் மறந்துருச்சுன்னா அது எழுதுங்க. ஓகேவா, பிரைமரியா வந்து ஈஸ்ட்ரோஜன் தான் எழுதணும். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ல ஃபர்ஸ்ட் அதோட கிளாண்ட் என்ன கிளாண்ட், அது என்ன செக்ரீட் பண்ணும், அதோட ஹார்மோன், அதோட ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் எங்க இருக்கு, இங்க பாருங்க, இங்க தெரியுதா? பிட்யூட்டரி கிளாண்ட் தெரியுதா? பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கா? அதை பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் தே என்ன செக்ரீட் பண்ணணும்னா growth ஹார்மோன். நான் இவ்வளோ ஹைட் வளரணும், அந்த growth ஹார்மோன்ல செக்ரீட் பண்றது பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேவா, அதோட ஃபங்க்ஷன் என்னது? ரெகுலேட்ஸ் growth ஹார்மோன். என்ன பண்ணும்? ரெகுலேட் பண்ணும் growth. இவ்வளோ ஹைட் இருக்கிறது ரெகுலேட் பண்றது growth, அதோட ஃபங்க்ஷன் growth. நெக்ஸ்ட் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் எங்க இருக்கு? பிரெயின்ல பின்னாடி இருக்கு, இங்க இங்க இருக்கு. இங்க இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது? ரிலீசிங் ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுது? which regulate secretion of ஹார்மோன்ஸ் ஃப்ரம் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் பண்றதுக்கு இந்த ஹைப்போதலாமஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, டன். ரோகிணி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேவா, இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் முடிஞ்சிச்சு, ஹைப்போதலாமஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் தைராய்டு. தைராய்டு செக்ரீஷன் எப்பவுமே மறக்காதீங்க, தைராக்சின். இங்கேயும் டிஹெச்ஒய் வருது, இங்கேயும் டிஹெச்ஒய் வருது. ஓகேவா, தைராக்சின், தைராய்டு செக்ரீஸ் தைராக்சின், மறக்காதீங்க.
இது என்ன பண்ணும்னா இட் கண்ட்ரோல்ஸ் மெட்டபாலிக் ரேட். ஓகேவா? லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த தைராக்சின் தான். இது இல்லாம இன்னொன்னு சொல்றேன். இப்போ நம்ம ஜென்ரலா வந்துட்டு உங்க உங்க டாட்டா சால்ட் பேப்பர்ல பேக்கெட்ல அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு எழுதுருவாங்க. ஏன்னா மற்ற எல்லா சால்ட்டுக்கும் அயோடைஸ் இருக்கும். இவங்க எதுக்குன்னா எல்லாருக்கும் வந்து சால்ட் கலர் வந்து இனிஷியல் டேஸ்ல அந்த கதையும் சொல்றேன். சால்ட் வந்து ஒரு பிராண்டே இல்லை ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு டாடா கம்பெனி தானே இந்த டாடா சால்ட். ஓகேவா? இந்த டாடா சார் என்ன என்ன பண்ணாருன்னா கலர் வந்துட்டு பிரைட் பண்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டாடா சால்ட் பார்த்தாலே தெரியும்ல உங்களுக்கு, வெளியவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அவங்க ஆனா பெருசா வந்துட்டு இனிஷியல் 2010ஸ்ல சொல்றேன். 2010ல வந்துட்டு யாரும் வந்து கண்டுக்கல. எதுவா இருந்தாலும் சேம் தானே. அதுல என்னது இது பிரைட்டா இருக்கிறதுனால சால்ட் கெட்டு போனது அப்படிலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது, இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹி ஃபவுண்டட் தட் நம்ம இந்தியா இஸ் த நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஹைப்போ தைராய்டிசம் நிறைய ஃபீமேல்ஸ்க்கு நீங்க கேட்டிருப்பீங்க. எங்களுக்கு தைராய்டு இருக்கு இல்ல ஹைப்பர் தைராய்டு மேல்ஸ்க்கு. நேத்து நான் ஒரு கேஸ் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல. ஒரு ஸ்கேலிங் கேஸ் மவுத் கிளீனிங் பண்ணும்போது ப்ளீடிங் பயங்கரமா ஆகுது. ஜஸ்ட் பல்லு தான் கிளீன் பண்றேன். அது மிஷின் வச்சு மோட்டர்ல கிளீன் பண்ணும்போது பிளட் பயங்கரமா வருது. ஏன் சார்ன்னு கேட்டா எனக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு அதிகமா ஹைப்போ தைராய்டு வரும். இல்லைன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் இந்த தைராக்சின். தைராக்சின் அதிகமா இருந்தா ஹைப்பர், தைராக்சின் கம்மியா இருந்தா ஹைப்போ. ஓகேவா? இது பேசிக்கா என்ன பண்ணும்னா நம்ம சால்ட்ஸ், நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இந்த இது எல்லாமே பேலன்ஸ். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ் இது இத்தனை லெவல் இருக்கணும், இத்தனை லெவல் இருக்கக்கூடாது அப்படின்னு பேலன்ஸ் பண்றது இந்த தைராய்டு தான். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அயோடைஸ் எதுக்கு சொன்னேன்னா காய்ச்சர் தெரியும் இல்லையா? இங்க இப்படி ஸ்வெல் மாதிரி ஆயிடும். தைராக்சின் லெவல்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த டிஃபிஷியன்சி வரும். காய்டர் அப்படின்னு ஒரு டிசீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாராதைராய்டு. பாராதைராய்டு செக்ரீஷன் வந்து கால்சிட்டோனின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாராத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் ஹார்மோன். இந்த கால்சிட்டோனின் என்ன பண்ணும்னா கால்சியம் லெவல் வந்து நம்ம பாடியில் இருக்கும்ல லோவர்ஸ் பிளட் கால்சியம் லெவல். நம்ம பிளட்ல வந்துட்டு இவ்வளோ கால்சியம் இருக்கணும், இவ்வளோ கால்சியம் இருக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் லோவர்ஸ் பண்றது வந்துட்டு இந்த பாராதைராய்டு. இல்லாம பாரத் ஹார்மோன் ஒன்று செக்ரேட் ஆகுது. ஓகேவா? இன்க்ரீசஸ் கால்சியம் லெவல். இது கால்சிட்டோன் வந்து டிக்ரீஸ் பண்ணுது, பாரத் ஹார்மோன் வந்து இன்க்ரீசஸ் கால்சியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. calcitonin increase decrease calcium level in blood, whereas parathormone increases calcium level and decrease phosphate level in blood. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. இப்போ அட்ரினல் ரஷ் சார். இப்போ சடனா பயந்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஒரு ரஷ் வந்துருச்சு சார், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓடிட்டு இருக்கு சடனா வந்துட்டு யாரும் அடிக்க வராங்க, சடனா பயந்து அட்ரினல் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரினல் ரஷ் இஸ் பிகாஸ் ஆஃப் அட்ரினல் வந்து பயங்கரமா இல்ல வந்து ஒரு ஃப்ரீ ஃபால், ஒரு ஏரோப்ளைன்ல இருந்து ஃப்ரீ ஃபால், பாராஷூட்ல இருந்து பாராகிளைட் பண்ற அப்படின்னும் போது அந்த டைம்லயும் வந்து அதிகமா அட்ரினல் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இது எதுக்குன்னா இந்த ஹார்ட் பீட் வந்து ரேஸ் பண்ணும், ரெஸ்பிரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் ப்ரெஷருக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகும். இல்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல சடனா இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல சடனா அது தள்ளிட்டு போகிறதுக்கு ஸ்பீடா ஓடுறதுக்கு இந்த டைமுக்குலாம் வந்து இந்த அட்ரினல் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன்ஸ் அப்படிலாம் பார்ப்போம். இருக்கு உங்களுக்கு 9th இருந்துச்சு. இதை பார்த்ததே இல்லை ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு. ஓகே. எப்பினெஃப்ரின், நார் எப்பினெஃப்ரின் ஐடியா. இப்போ ஓகே. இப்போ எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல நம்ம கிளாண்ட்ல என்ன பார்த்தோம்? பான்கிரியாஸ் எங்க இருக்குங்க பாருங்க. பான்கிரியாஸ், டெஸ்டிஸ், ஓவரி இதெல்லாமே பார்ப்போம். ஓகேவா? பான்கிரியாஸ் வந்துட்டு தே செக்ரீட் நம்மளுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரி பேஷண்ட் வராங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கும், சுகர். அந்த பேஷண்ட் அது பேசிஸ் ஆஃப் எந்த பேசிஸ்லங்க பாருங்க. பான்கிரியாஸ் செக்ரீட்ஸ் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்னது? டிக்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். ஓ அதிகமா வந்துட்டு ஒரு பேஷண்ட்க்கு வந்து டயபெட்டிஸ் வந்திருக்கு, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யாரோ பேஷண்ட் பார்த்துருக்கீங்களா? அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்களா? ஸோ அவங்க வந்துட்டு இந்த எதுக்கு அதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அவங்க பிளட்ல பேசிக்கலி அவங்க பிளட்ல வந்துட்டு அதிகமா வந்துட்டு குளுக்கோஸ் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை கம்மி பண்றதுக்கு இந்த இன்சுலின் இது நேச்சுரலாவே நம்ம பாடியில இருக்கு இந்த இன்சுலின்ன்றது. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் ஃபங்க்ஷன் வந்துட்டு பேங்க்ரியாஸ் வந்து செக்ரீட் பண்றதுனால
அது வந்துட்டு டிக்ரீஸா இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவா அவங்க வந்துட்டு இன்சுலின் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் மாதிரி. இதே குளுக்கோகான் அப்படின்னா இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல், அதாவது கம்மி லெவலா வந்துட்டு வந்துட்டு ஒரு பேஷண்ட்க்கு வந்து குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு குளுக்கோகான் கொடுப்பாங்க. ஓகேவா, மறக்கவே மறக்காதீங்க. இது கண்டினியூ உங்க 11க்கும் 12க்கும் அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த நோட்ஸ் அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்டிஸ். மேலுக்கு டெஸ்டிஸ்க்கு வந்துட்டு டெஸ்டோஸ்டிரான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், செக்ரீட் வந்து டெஸ்டோஸ்டிரான். இந்த டெஸ்டோஸ்டிரான் என்னெல்லாம் பண்ணா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்னா என்னது? பியர்ட் வர்றது, முஸ்டாச், இது எல்லாமே செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இது இல்லாம ஸ்பெர்மோட ஃபார்மேஷனுக்கும் இது ஹெல்ப் ஆகும், ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் கூட. நெக்ஸ்ட் ஓவரி. ஓவரி ஓவரிக்கு வந்து யாருக்கு இருக்கும்? ஃபீமேல்ஸ்க்குல. ஃபீமேல்ஸ் தே ப்ரொடியூஸ், நீங்க சொன்ன மாதிரி ப்ரொஜெஸ்டிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா, தே ப்ரொடியூஸ் டூ செக்ரீஷன்ஸ், ஒன்னு ப்ரொஜெஸ்டிரான்ஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா, இந்த ப்ரொஜெஸ்டிரான் என்ன பண்ணும், ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும்னு பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரைட். ப்ரொஜெஸ்டிரான் ஹெல்ப்ஸ் டு ப்ரிப்பேர் த வால் ஆஃப் நம்ம யூட்டிரஸ். இந்த ஃபீமேல் இதுல யூட்டிரஸ் இருக்கும், அந்த யூட்டிரஸ்ல இந்த வாலை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும். எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுனா எக்கு போய் அங்க போய் ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு இந்த வந்து ப்ரொஜெஸ்டிரான் ஹெல்ப் பண்ணும். இது இல்லாம நம்ம பிரெக்னன்சி கண்டினியூஸா, நான் இந்த 9 months பிரெக்னன்சி கண்டினியூஸா ப்ராப்பரா இருக்கணும்னா இந்த ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். ஓகேவா, ஹாஸ்பிட்டல்ல 3 months ஒரு வாட்டி பிரெக்னெண்டா இருக்கிற பேஷண்ட்ஸ் போவாங்க இல்லையா, செக்அப் பண்ணிக்க. ஏன்னா அங்க போய் அவங்க ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் கரெக்டா இருக்கா, ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகேவா, அதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈஸ்ட்ரோஜன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும்னா தே கண்ட்ரோல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், ஓவிலேஷன், இது எல்லாமே மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா, இது எல்லாமே இப்போ தைமஸ் பார்த்துடலாம். தைமஸ் வந்து தைமோசின், தை தை தைமோசின் அப்படின்னு ஒன்று செக்ரீட் பண்ணும். அந்த தைமோசின் என்ன பண்ணும்னா நம்ம இம்யூனிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த தைமஸ் தான் ஹெல்ப் ஆகும். ஓகேவா, இம்யூனிட்டி இம்யூனிட்டி கண்ட்ரோல் பண்றது தைமஸ். ஓகே, இது இல்லாம பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாங்க்ரியாஸ் பீனியல் கிளாண்ட்ல வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்னு இருக்கும். அது வந்துட்டு ஒரு மசில் கான்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மெலட்டோனின் தான் ஹெல்ப் ஆகும். ஓகேவா, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஷன் மெலட்டோனின். ஓகேவா, இது நாம வச்சுக்கோங்க. மெலட்டோனினோட ஃபங்க்ஷன் என்னது? மசில் கான்ட்ராக்ஷன். ஓகே, அவ்வளவுதான். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட். இன்னெல்லாம் பார்த்தா எண்டோக்ரைன் கிளாண்ட்ல பாங்க்ரியாஸ், டெஸ்டிஸ், ஓவரி, தைமஸ் அண்ட் பீனியல். ஓகே, டேக் அ டீப் பிரீத். டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கா? இருக்குல்ல. கோஆர்டினேஷன், ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ், பிளான்ட் ஹார்மோன்ஸ். என்ன தெரியும் உங்களுக்கு ஃபீட்பேக் மெக்கானிசம்னா? என்னதுமா? அந்த மெக்கானிசம். ஸோ இங்க ஃபீட்பேக் மெடிசன் என்ன பாருங்க, கேளுங்க பாருங்க. The timing and amount of hormone release regulated by feedback mechanism. இங்க என்ன நடக்குது அங்க பாருங்க. ஒரு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சடனா அங்க என்ன பண்ணோம்னா சடனே திரும்பியும் நம்ம பாடியில சடனா வந்துட்டு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு சடனா ஐயோ பாடியில வந்துட்டு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனா நம்ம பிரெயின் தெரிஞ்சிடும். அது என்ன பண்ணும்னா இன்சுலின் பேங்க்ரியாஸ் கிட்ட போயிட்டு போ நீ டக்குன்னு போயிட்டு இன்க்ரீஸ் ஒரு இப்போலாம் ஷார்ட்ஸ் வருதுல, நீ இவ்வளவுதான் ஒரு ஒரு ஆர்கன்ஸை காட்டிட்டு அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஷார்ட்ஸ்ல ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ்ல நீ வந்துட்டு ஏன்டா இவ்வளவு சாப்பிடுற ஹெச்சிஎல்ல வந்துட்டு அசிடிக் செக்ரேட் ஆகுது அந்த மாதிரி வருதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பாடிக்கு சடனா மெசேஜ் வந்துடும், நீ போ போ பேங்க்ரியாஸ்க்கு போயிட்டு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணு டக்குனு சொல்லிடும். ஸோ இன்க்ரீஸ் பண்றதுனால அங்க வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாயிடும் பிளட் செல்ஸ்ல. இது பேர் தான் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்றது. ஸோ ஒரு பாடியில சடனா ஏதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீ இது பண்ணக்கூடாது, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அதை மோட்டார் அது கண்டுபிடிச்சிட்டு அப்போ அதுக்கு ஹார்மோன் செக்ரீட் பண்ணல, அந்த மெக்கானிசம் பேரு ஃபீட்பேக் மெக்கானிசம். சிம்பிளர் வேர்ட்ஸ்ல. ஓகேவா, இஃப் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீசஸ் இன் பிளட் த pancreas secretes require amount of insulin. ஓகேவா, இன்சுலின் ரெடியூஸ் த குளுக்கோஸ் லெவல். இது பேர் ஃபீட்பேக் மெக்கானிசம். டோட்டல் கதை. ஓகேவா, அது திரும்பியும் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு மெக்கானிசம், ஒரு இன்க்ரீஸ் ஆன்சஸ் திரும்பியும் அது ப்ராப்பர் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் பேர் தான் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டவுட்ஸ் எங்காவது இருக்கா?
இப்போ salt, why iodine salt is advisable? நான் சொன்ன மாதிரி iodine contain thyroxine hormone, thyroxine ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த தைரோசின் மெட்டாபாலிசம், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த தைராக்சின் தேவை. அயோடின் டெஃபிஷியன்சினால பேஷண்ட் காசஸ் காய்ச்சர்ஸ் இங்க ஸ்வெல்லிங் இருக்கும். வேர் த தைராய்ட் gland enlarges causing swelling in neck. ஓகேவா? Iodist is common salt contains proper content of iodine. To avoid deficiency of iodine, iodine salt is recommended. அயோடின் இருக்கிற சால்ட் வந்து ரெக்கமெண்டட். ஓகேவா? ஓகே, கோஆர்டினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ கோஆர்டினேஷன் அங்கே எப்படி நம்ம வந்துட்டு பிரெயின், நியூரனு எல்லாமே இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுதோ, அதே மாதிரி பிளான்ஸ்க்கும் வந்துட்டு எப்படி ஆகுது, இந்த கோஆர்டினேஷன் பண்ணி எப்படி இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்லி கெமிக்கல், இங்கே வந்துட்டு அங்கே எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அந்த மாதிரி இல்லை, இங்கே ஒரு கெமிக்கல் வச்சு தான் கோஆர்டினேஷன் நடக்குது. ஓகேவா? என்னது கெமிக்கல்? ஓகேவா? கெமிக்கல். இதுக்கு பிரெயின் இருக்கா? பிளான்ஸ்க்கு பிரெயின் இல்லை. ஓகேவா? நோ பிரெயின் லைக் ஸ்ட்ரக்சர் இன் பிளான்ஸ் டு அடாப்ட் தெம்செல்வ் அக்கார்டிங் டு சேஞ்ச் இன் இந்த சரௌண்டிங் ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இந்த மாதிரி பிரெயின் இல்லை. தே டோன்ட் ஹேவ் பிரெயின். growth இஸ் கண்ட்ரோல் பை, இந்த growth வந்து கண்ட்ரோல் பை பிளான்ட்டோட மூமெண்ட்ஸ் வந்து ட்ராபிக் மூமெண்ட்ஸ் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். இதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? சார் என்ன சார் ட்ராபிக் மூமெண்ட்ஸ் அப்புறம் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்னா இங்க பாருங்க. growth இண்டிபெண்டன்ட் மூமெண்ட். ஓகேவா? நம்மளுக்கு எப்படி அங்க இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரி இருந்துச்சு, இங்க அப்படியே மாதிரி இங்க இங்க டிபெண்டன்ட் அண்ட் நான் டிபெண்டன்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு இந்த நாஸ்டிக் மூமெண்ட் இம்மீடியட். அப்புறம் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ் வந்து நான் டைரக்ஷன், எப்படி வேணா வந்துட்டு அந்த growth போகும். அந்த ஸ்டிமுலஸ் போய் பாஸ் ஆயிட்டு அங்க ஆக்சின்ஸ் கிப்பர்லிங்ஸ் மாதிரி ஆக்சின் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக்சின் போய் போறதால எந்த பக்கம் திரும்பினோம் அந்த பக்கம் டைரக்ஷன்லெஸ்லாம் போயிடும். ரீசன் ஃபார் ஆக்ஷன் வந்து சேஞ்ச் இன் டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எக்ஸாம்பிள் வந்து லீவ்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகுது இல்லையா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டச் மீ நாட் பிளான் பார்த்துருக்கீங்களா? யாராவது டச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? தொட்ட நெக்ஸ்ட் செகண்டே இப்படி சுருங்கிடும்ல, அப்படியே மாதிரி. ஸோ அது பேரு மிமோசா. ஓகேவா? ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா நம்ம பிளான்ஸ்ல இருக்குல்ல, அதுவும் வந்து இதே தான் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு அதோட இன்வாலன்ட்ரி. நம்மளுக்கு எப்படி இன்வாலன்ட்ரி, அது இன்வாலன்ட்ரி தானே, இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸ் தானே. நம்மளுக்கு எப்படி ஹார்ட் அதெல்லாம் இன்வாலன்ட்ரி தானே. அதே மாதிரி இங்க ஸ்டொமேட்டாவும் இந்த மாதிரி டச் பண்ணாலும் சடன்லி சுடுங்கிறது இதெல்லாம் இன்வாலன்ட்ரி கேட்டகரியில வருமா? ஓகேவா? இதுல வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னா ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க நம்மளுக்கு எப்படி அங்க இன்வாலண்டரி வாலண்டரி படிச்சோமோ அதே தான் இங்க கதை. அது வந்து மூவ்மெண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது பிளான்ஸ் இல்லையா? அதனால. ஓகேவா? ஸோ growth டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு டைம் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு ஸ்லோ, அங்க ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, இமிடியேட், இங்க ஸ்லோவா இருக்கும். டைரக்ஷனலா இருக்கும், ஒரே டைரக்ஷனா இருக்கும். இங்க வந்து செல் டிவிஷன் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எக்ஸாம்பிள் வந்து போட்டோட்ராபிசம், ஜியோட்ராபிசம், ஹைட்ரோட்ராபிசம், கீமோட்ராபிசம். இதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் இன் அ டைரக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலே. ஒரு ஸ்டிமுலே இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு அவே போறது தான், அதுக்கு இல்லாம அது அவே போறது தான் ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ். டைரக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலே ஆர் அவே ஃப்ரம் இட் இஸ் கால்ட் ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ட்ராபிசம் அப்படின்னு சொல்றாங்க. இட் மே பி நெகட்டிவ் அவே ஃப்ரம் த ஸ்டிமுலஸ் ஆர் இட் மே பி பாசிட்டிவ், அந்த பக்கம் டுவர்ட்ஸ் பாசிட்டிவா கூட இருக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போட்டோட்ராபிசம். சன்லைட் இருக்குல்ல, சன்ஃப்ளவர் பாத்தீங்கன்னா எங்க சன்லைட் இருக்கோ அந்த அந்த பக்கம் அந்த சன்ஃப்ளவர் திரும்பி போகும். அது பேரு போட்டோட்ராபிசம். ஏன்னா அங்க லைட் கிடைச்சா அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைச்சு இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் இல்லையா? அது பேரு போட்டோட்ராபிசம். ஸ்டெம் டிப்ஸ் க்ரோ இன் த டைரக்ஷன் ஆஃப் த லைட். ஓகேவா? இது பேரு பாசிட்டிவ் போட்டோட்ராபிசம். அவே ஃப்ரம்னா இது தேவையே இல்லைன்னா அவே ஃப்ரம்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் டு கிராவிட்டி, கிராவிட்டிக்கு அவே ஃப்ரம் போறது. இங்க பாரு, ரூட்ஸ் க்ரோ டுவர்ட்ஸ் புல் ஆஃப் கிராவிட்டி, பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். இங்க பாருங்க, இந்த ரூட்ஸ் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஜியோட்ராபிக்னா லேண்டுக்கு ஜியோ அப்படின்னு ஜியோகிராஃபி அப்படின்னு போனோம்ல, அந்த லேண்டுக்கு வழியா போறது. இது பேரு ஜியோட்ராபிசம். இது அவே லேண்டுக்கு அவேயா போகுது இல்லையா? இது இது சாயில், இதுதான் ஜியோட்ராபிசம் வச்சுக்கோங்க. இதுக்கு அவேவா போகுது, இது வந்துட்டு நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். ஓகேவா? ஆனா ரூட்ஸ் கீழே தான் போகுது. ஓகேவா? பாசிட்டிவ். நெக்ஸ்ட் கீமோட்ராபிசம். கீமன்ஸ்னா கெமிக்கல்ஸ். ஓகேவா? அதுக்கு டுவர்ட்ஸ் போறது. இங்க வந்துட்டு இங்க மேல் வந்துட்டு ஃபீமேலுக்கு வந்துட்டு இப்படி பாஸ் ஆகும் டுவர்ட்ஸ் இது கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ்னால பாஸ் ஆகுது. அதை இங்க பார்க்கும். ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல்ஸ், போலன் டியூப்ஸ் க்ரோ டுவர்ட்ஸ் த கெமிக்கல். இங்க பாரு,
போலன் டியூப்ஸ் வந்துட்டு போயிட்டு ஒவேல்ல போய் கனெக்ட் ஆகும். மேல் ஆந்தர் பிக்ம இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? இது ஒவேல் கிட்ட போறது வந்துட்டு கெமிக்கல்ஸ். ஹைட்ரோனா என்னது? வாட்டர், தண்ணி. ஓகேவா? சோ தண்ணி எங்க இருக்கு? இங்க பாருங்க, தண்ணி இங்க இருக்கு. இது கிட்ட போகுது பாத்தியா? இங்க இப்படி பாஸ் ஆகிட்டு இங்க தண்ணி கிட்ட போகுது பாத்தியா? இது பேரு ஹைட்ரோட்ராபிசம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்கன் டுவர்ட்ஸ் வாட்டர். ரூட் கோஸ் டுவர்ட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். எங்க தண்ணி இருக்கோ அங்க போறது. ஓகேவா? ஹைட்ரோட்ராபிசம். புரிஞ்சுதா? டவுட்ஸ் இருக்கா? எத்தனை டைப்ஸ் இருக்கு? 4. என்னது? கோடோட்ராபிசம், கீம் ஓகே, கீமோட்ராபிசம், ஜியோட்ராபிசம், ஹைட்ரோட்ராபிசம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? ஓகே. இது இல்லாம திக்மோட்ராபிசம் அப்படின்னு பார்ப்போம். திக்மோட்ராபிசம் இப்ப நீங்க எங்கேயோ பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்துட்டு இன்னொரு பக்கத்துல இருக்கிற வால்க்கு அட்டாச் ஆயிட்டு அப்படியே க்ரோ ஆகுது. இல்ல அங்க ஏதாவது வால் இல்லைன்னா அங்க ஏதாவது ரவுண்டா ஒரு ஸ்டெம், ஒரு செடி, என்ன சொல்றது, ஒரு வுட் ஸ்ட்ரக்சர் இருந்தா அதோட சுத்தி அங்க வளர்றது இருக்கும் இல்லையா? இந்த மெக்கானிசம் பாரு, திக்மோட்ராபிசம். மணி பிளான்ட், கரெக்ட். மணி பிளான்ட் இது எல்லாமே வந்து திக்மோட்ராபிசம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் டு டச் ஆர் சாலிட் சர்ஃபேஸ் டென்ட்ரில்ஸ் அண்ட் அதர் கிளைம்பர்ஸ் டு பாசிட்டிவ் திக்மோட்ராபிசம். ஸோ இங்க கிடைச்சா அங்க வந்து சன்லைட் அதிகமா கிடைக்கும்னால இந்த திக்மோட்ராபிசம் நடக்கும். ஓகே. இது வந்து எக்ஸப்ஷனல். ஓகேவா? இப்போ பிளான்ட் ஹார்மோன்ஸ், இது ஹைட் இந்த பக்கம் பாஸ் ஆகுறது, இந்த டிரான்ஸ்போர்ட் அக்ரிஸ், இது எல்லாமே பேஸ் எந்த பேஸ் பண்ணினா growth ஹார்மோன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஓகேவா? போர் அடிக்குதா? ஸோ ஃபைட்டோ ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரசன்ட் ஆஃப் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன் பிளான்ட் டிஷ்யூஸ். தே ப்ரொடியூஸ் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் அண்ட் டிரான்ஸ்மிட் டு பார்ட் ஆஃப் டிவிஷன். இதெல்லாம் எழுத்தல ஜஸ்ட் பேசிக்காக உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளான்ட் ஹார்மோன்ஸ் டோட்டலாக 2 இருக்கு. என்னது? growth ஹார்மோன்ஸ், growth சொல்லிட்டே எழுதுங்க. growth ஹார்மோன்ஸ், growth இனிபிட்டர்ஸ் 2 இருக்கு. growth ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா என்னது? தே வில் ப்ரொமோட். இனிபிட்டர்னா இனிபிட் பண்றது. ஓகேவா? ப்ரொமோட் என்ன ப்ரொமோட் பண்ண? எது வழியா? ஆக்சின்ஸ், சைட்டோகைன்ஸ் அண்ட் கிபிலின்ஸ். தே ஹெல்ப் இன் growth promoters. ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ் அண்ட் கிபர்லின்ஸ். growth inhibitors வந்து எத்திலின். நம்ம இப்போ பீர், விஸ்கி அப்படிலாம் சொல்லுவோம்ல, இது எல்லாமே எத்திலினால் தான் வருது. ஓகேவா? எத்திலைன், எத்திலைன். ஓகேவா? இதெல்லாம் வந்து growth inhibitors. எத்திலின், அப்சிசிக் ஆசிட். ஓகே. ஆல்ரைட். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பிளான்ட் ஹார்மோன்ஸ் மட்டும் பார்த்துடலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ். பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்ன சொல்லணும்? ஆக்சின், சைட்டோகைன்ஸ், கிபர்லின்ஸ், சைட்டோ அப்சிசிக் ஆசிட், எத்திலின் அப்படின்னு சொன்னோமா? இந்த ஆக்சிஜனோட இதோட ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஆக்சின் என்ன பண்ணுவோம்னா இம்பார்ட்டன்ட். ஆக்சின் இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் பிஎஸ்சி. பிஎஸ்சி என்னது? ஐயோ, பிளான்ட் பத்தி படிக்கிறது பிஎஸ்சி. மறந்துருச்சு, இன்னும் மறந்துருச்சு. ஜுவாலஜி வந்துட்டு அனிமல்ஸ் படிக்கிறது பிஎஸ்சி ஜுவாலஜி. பிளான்ஸ்க்கு வந்துட்டு பாட்னி. சாரி, அதையே மறந்துட்டேன். பாட்னி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஓகே. பாட்னி. பாட்னி வந்துட்டு பிளான்ஸ் பத்தி படிக்கிறது. ஜுவாலஜி வந்துட்டு அனிமல்ஸ் படிக்கிறது. அது வந்து பிஎஸ்சியில் வந்துட்டு இதை வந்துட்டு டீட்டெயிலாக படிப்பீங்க. ரொம்ப டீட்டெயிலாக பிஎஸ்சியில் படிப்பீங்க. ஓகேவா? பாட்னி இன்கேஸ் எடுத்தா. ஸோ ஆக்சின் ப்ரொடியூஸ் அட் த ஷூட் டிப். அந்த ஷூட் டிப்ல, அந்த டிப்ஸ்ல வந்துட்டு ஆக்சின் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இங்க ஆக்சின் ப்ரொடியூஸ்னால அது அவே ஃப்ரம் த இப்படி இப்படி ஷேப் மாறும். ஓகேவா? இதனால அந்த ஷேப் எப்படி இப்படி திரும்புறது, இது எல்லாமே ஆக்சின்ஸ்னால. ஹெல்ப் இன் growth ஆஃப் த ஸ்டெம் ஆல்சோ. ஒரு ஸ்டெம்மோட growth இவ்வளவு ஹைட்டுக்கு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு யாரு இருப்பானா? இந்த ஹார்மோன் ஆக்சின். கிப்பர்லின்ஸ் வந்துட்டு ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் growth. வெஜிடேட்டிவ் growthனா என்னது? ஒரு ஸ்டெம் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்மை கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல எடுத்தா அந்த growth வந்து திரும்பி growth ஆகுதுல்ல. பேம்பு எக்ஸாம்பிள். அது வந்துட்டு கிப்பர்லின்ஸ்னால. ஓகேவா? எக்ஸாம்பிள் பேம்பு. சைட்டோகைனின்ஸ் ப்ரோமோட் செல் டிவிஷன். இவ்வளோ ஃபர்ஸ்ட் குட்டி பிளான்ட்டா இருக்கும். ஓகேவா?
பிளான்ட் குட்டியா இருக்கும், வளர வளர செல் டிஃபரன்ஷியேட் ஆயிட்டு அந்த செல் வந்து டெவலப் ஆயிட்டே வருது இல்லையா, அது பேஸ்ட் ஆன் சைட்டோகைனின்ஸ். ஓகேவா? ஒரு குட்டி பிளான்ட் லெட்னு சொல்லுவாங்கல்ல, பிளான்ட்டுக்குன்னா சின்னதா இருந்தா பிளான்ட் லெட். ஓகேவா? பிளான்ட் லெட் இருந்து பிளான்ட்டுக்கு போயிட்டு பிளான்ட்ல இருந்து திரும்பி ட்ரீயா செடியா மாறுது இல்லையா, இது பேஸ்ட் ஆன் சைட்டோகைனின்ஸ். ஓகேவா? ப்ரோமோட்ஸ் செல் டிவிஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ட் மெயின்லி இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். நம்ம ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு இருக்கோம்ல, நம்ம ஃப்ரூட்ல நிறைய டைப் ஆஃப் சைட்டோகைனின்ஸ் ப்ரொடியூஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்சசிக் ஆசிட் இன்ஹிபிட்ஸ். அப்சசிக் ஆசிடும் எத்திலின் வந்து இன்ஹிபிட். ஓகேவா? growth inhibits growth and induce wilting of leaves. Next ethylene helps in ஃப்ரூட்ஸ் வந்து ரைப்பன் ஆகிறதுக்கு. வந்துட்டு இது இன்னும் வந்துட்டு இந்த ஃப்ரூட் இன்னும் ரைப்பன் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் பனானா வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரைப்பன் ஆகல. ரைப்பன் ஆனா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இல்லையா, இது வந்து ஹார்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவா வந்துட்டு குட்டியா இருக்கும்போது ரொம்ப ரைப்பன் ஆகலைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், சாப்பிட முடியாத டேஸ்டும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் போக போக சாஃப்டன் ஆகும், அந்த டேஸ்ட் மாறும். ஓகேவா? அதெல்லாம் பேசிக்கலி இந்த எத்திலினால. ஓகேவா? ஹெல்ப்ஸ் இன் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க உங்க புக்ல என்சிஆர்டிஸ்ல இன்பாக்ஸ்ல ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதை நான் வந்து எழுதியிருக்கிறேன். அதே தான். ஓகேவா? வேணும்னா பார்த்துக்கோங்க, அதுக்கு ஆன்சரும் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆக்டிவ், ஸோ புரிஞ்சதா ரோகிணி? ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதோட இதோட ஆக்டிவிட்டி அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்கு ஸ்லைட்ஸ்ல, அதை பேஸ் பண்ணி சாப்டர் முடிச்சிடலாம். ஓகேவா? ஆல் ரைட்டா, ஆல் ரைட். ஸோ ஆக்டிவிட்டியில வந்துட்டு இப்போ ஒரு சுகர் நம்ம வந்துட்டு வாய்க்குள்ள வைக்கிறோம் சுகர். ஓகேவா? அப்புறம் பிளாக் த நோஸ் அண்ட் ஈட் சுகர் அகைன். மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு சுகர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்சர்வ், அப்புறம் டிஃபரன்ஷியேஷன் அப்சர்வ் பண்ணா என்ன எப்படி தெரியும்னா, வைல் ஈட்டிங் லஞ்ச் பிளாக் யுவர் நோஸ் இன் த சேம் வே அண்ட் நோட் யுவர் அப்சர்வேஷன். சாப்பிடும்போது மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட ட்ரை பண்ணுங்க, அது எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னு ட்ரை பண்ணுங்க. ஸோ வி டோன்ட் கெட் த சேம் டேஸ்ட். லைக் ஸ்மெல் பண்ணிட்டு சாப்பிடும்போது அது ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட் வரும். மூக்கை வந்து ஸ்மெல் பண்ணாம வெறும் இதை மட்டுமே சாப்பிடும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அப்போ ஆல் ஃபேக்டரி அப்புறம் இங்க இருக்கிற ஃபேக்டரி ரெண்டும் ஒர்க் ஆகும். வேற இப்போ இங்க ஆல் ஃபேக்டரி ஒர்க் ஆகும், வெறும் என்னது என்ன ஹால் ஃபேக்டரி என்ன ரிசப்டார் இங்க கஸ்டேட்ரி. கரெக்ட். ஸோ ஸோ கஸ்டேட்ரி ரிசப்டார்ஸ் அப்படி கரெக்டா? ஸோ வி டோன்ட் கெட் த சேம் டேஸ்ட் அது ஆஸ் வி ஹேட் ஏர்லியர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா உங்களுக்கு? ஆக்டிவிட்டி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, எங்க தெரியுமா? ரீப்ரொடக்ஷன்ல ஏ செக்ஷன்ல இந்த அமீபா பட்டிங், அங்க வந்து ஒரு அப்சர்வேஷன் கொஸ்டின் வந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க ஒரு ஆக்டிவிட்டி கொஸ்டின் இருந்துச்சு. அது அயோடைஸ் சால்ட்ல அங்க இருந்து கொஸ்டின் பார்ப்போம். ஸோ பிளேஸ் வயர் மெஷ் ஆஃப் கோனிக்கல் ஃபிளாஸ்க் ஆஃப் வாட்டர் அண்ட் பிளேஸ் 2 or 3 ஜெர்மினேட்டட் பீன் சீட்ஸ் இன் இட். ஓகேவா? ஒரு ஃபிளாஸ்க்ல அந்த வயர் மெஷ்ல வந்துட்டு ஜெர்மினேட்டட் பீன்ஸை வந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீப் த இருக்கா இது ஸோ ஜெர்மினேட்டட் பீன் சீட்ஸ் ஆன் வயர் மெஷ், கீப் த கோனிக்கல் ஃபிளாக்ஸ் இன் கார்ட்போர்ட் பேக்ஸ். ஒரு கார்ட்போர்ட் பேக்ஸ் வச்சுக்காங்க. அதுக்கப்புறமா கீப் த ஓப்பன் சைட் ஆஃப் த பாக்ஸ் ஃபேசிங் த லைட்டுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி வைங்க. ஓகேவா? அந்த சீட்ஸ் ஜெர்மினேட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் லைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கும்போது ஒரு 3 நாளுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, லைட்டுக்கு எந்த சைடு இருக்கோ அந்த பக்கம் growth ஆயிட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்கும். ஓகேவா? த அப்சர்வேஷன் ஷோஸ் ஷூட் பென்ஸ் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் லைட். கொஞ்சம் தள்ளி வச்சுனாலும் லைட் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைட் வந்து அது பார்த்து திரும்புதுல. ஸோ இது அந்த ட்ராபிசம்ல போட்டோ ட்ராபிசம். கரெக்டா? போட்டோ தானே, லைட் தானே. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 7.2. 7.2ல ரீஎன் தி ஃபிளாக்ஸ், அதே ஃபிளாஸ்க ஷூட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த லைட் அண்ட் ரூட்ஸ் டுவர்ட்ஸ் த லைட். ஷூட்ஸை வந்து லைட்டுக்கு அவே ஃபன் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கிற ரூட்ஸை வந்து டுவர்ட்ஸ் லைட் பண்ணி பாருங்க. லெட் இஸ் அன்டிஸ்டர்ப் ஒரு ஃபியூ டேஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன அப்சர்வேஷன்னா, ஓல்டு பார்ட்ஸ் ஆஃப் த ரூட் அண்ட் ஷூட் வில் பி சேஞ்ச் டு தி டைரக்ஷன். அதாவது அந்த ரூட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வேற ஷூட், அதே பிளான்ட் வந்து என்னாச்சு, அந்த வந்து டுவர்ட்ஸ் லைட் இருந்துச்சுல மேல, கீழே ரூட்ஸ் வந்துட்டு அங்கேயே தான் இருந்துச்சு. இப்போ மேல வந்துட்டு இந்த ரூட்ஸ்க்கு வந்துட்டு இப்படி திருப்பிட்டு ரூட்ஸ்க்கு கொஞ்சம் காட்டுற மாதிரி வச்சா இங்க பாருங்க, தே வில் பி டிஃபரன்ஸ் இன்டு growth ஆஃப் ஷூட். இந்த ஷூட் அது எல்லாமே டுவர்ட்ஸ் சன்லைட் இருக்கிறோம், அதே தான்டா கதை சேம். ஓகேவா? கன்க்ளூஷன், லைட் இன்ஃப்ளூயன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் growth.
லைட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது டைரக்ஷன் வந்துட்டு திரும்புது. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். இவ்வளோதான் எக்ஸசைஸா? இன்னும் இருக்கா? என்ன இருக்குடா? ஸோ 6 ஐடென்டிஃபை த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த ஃபிகர். இதுலயே ஆன்சர் இருக்கேடா. இதுல டயகிராம்ல எதெல்லாம் வந்துட்டு எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நான் உங்களுக்கு புடிச்சிருக்கேன்ல, உங்க பிபிடிலே இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சம் ஆஃப் த கிளாண்ட்ஸ் ஹவ் லிஸ்டட் பிலோ ஆர் டிஸ்கஸ் வித் த டெக்ஸ்ட். கன்சல்ட் த புக் த லைப்ரரி அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர்ஸ். இதான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 6.4 ஆடா? 6.4 என்ன இருக்கு? தீம் அதே தானா? ஸோ ஹவு டஸ் கெமிக்கல் கோஆர்டினேஷன் டேக்ஸ் பிளேஸ்? ஐடோஸ் சால்ட் அட்வைசபிள் யாருக்கு வந்துட்டு? எதுக்கு வந்துட்டு ஐடோஸ் சால்ட் அட்வைசபிள்? அது பார்த்துக்கோங்க. வேற என்னதுமா? ஓகே தானே? நெக்ஸ்ட் வந்துட்டு எதுக்கு வந்து சால்ட்டுக்கு அட்வைசபிள் நான் சொன்னேன்? சொல்லுங்க. சால்ட்ல வந்து அயோடின் கண்டென்ட் இருக்கணும். தைராக்சின் ஒரு ஹார்மோன் வந்து தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு. அந்த தைராக்சின் என்ன பண்ணும்? நீங்க சொல்லுங்க ரோஹிணி ஆல்சோ. காய்டர் வராம அவாய்ட் பண்றது ஃபங்க்ஷன் கிடையாது. மெயின் ஃபங்க்ஷன் என்ன? புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே பேலன்ஸா நம்ம பாடி இருக்கிறது. அதுவும் மெயின் ஃபங்க்ஷன். தைராக்சின் அதுவும் தனியா வச்சுக்கோங்க. இது மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏன்னா ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டுக்கும் இந்த கேட்டகரியில வரும். How does your body respond when adrenaline is secreted into the blood? அட்ரினல் சடனா நம்ம பாடிஸ்ல வந்துச்சுன்னா நம்ம பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம்? ஸ்பீடா இருப்போம், ஆக்சிஜன் சப்ளை அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் அதிகமா எடுத்துப்போம், எனர்ஜி லெவல் பூஸ்டடா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு. ஓகேவா? அட்ரினல் ரஷ், ஹார்ட் பீட் பம்ப் அதிகமா இருக்கும். ஓகேவா? வை ஆர் சம் பேஷன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் ட்ரீட்டட் பை கிவிங் இன்ஜெக்ஷன் டு ஆஃப் இன்சுலின்? ஏன் இன்சுலின் என்ன பண்ணும்? டிக்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் இன் த பாடி. ஸோ அதுதான். ஓகேவா? So, which of the following is a plant hormone? Insulin, thyroxine, estrogen, cytokinin. சொல்லுங்க. கரெக்டா பாருங்க. கன்ஃபார்மா? கரெக்ட். ஸோ இன்சுலின், தைராக்சின் அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் எங்க இருக்கு? நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கு. ஓகேவா? கேப் பிட்வீன் டூ நியூரான்ஸ் இஸ் கால் சொல்லியாச்சா? நெக்ஸ்ட் த பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்? ஆல் த இதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துருங்க. இது ஆல்ரெடி இதுக்குள்ளேயே இருக்கு இந்த பிபிடிக்குள்ளேயே. ஆல்ரைட். ஸோ பிரேக் வேணுமா உங்களுக்கு? பத்திக்குதா? வேற எங்கேயோ விட்டேன்னா பாருங்க. ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கே உங்களுக்கு வந்துட்டு எல்லா சாப்டர்ஸ் முடிச்சுன்னா நீங்க நாலுல இருந்தே ரிவிஷன் பண்ணிக்கலாம்ல. நாலுல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தா போதும். ஏன்னா எல்லாமே நான் பிபிடில கொடுத்துட்டேன். கொஸ்டின்ஸ் பின்னாடி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் ஸ்லைட் திருப்புறேன். இங்க பாருங்க கொஸ்டின்ஸ் இங்க கொடுத்து புக் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் இங்க பாருங்க 1 மார்க் 2 இங்க பாருங்க இந்த 3 மார்க்ஸ் கொடுத்தது இட் இஸ் இன்க்ளூடட் டு 2 மார்க்ஸ் ஆல்சோ. 2 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு கன்சிடரேஷன் பாத்துருங்க. ஜஸ்ட் இங்க பாரு இந்த 5 கொஸ்டின், இந்த 3 கொஸ்டின், அப்புறம் இந்த 5 கொஸ்டின் இதை பாத்துருங்க. இது இல்லாம வேற எங்கேயாவது கைடு இருந்தா சும்மா பாத்துக்கோங்க. ஓகே? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மஸ்ட். இதுல இருந்தா மோஸ்டா கேட்டிருக்காங்க. இது இல்லாம வேற எங்கேயாச்சும் இப்போ இத்தனை டைம் இருக்குல்ல, இப்போ நாலு இருந்து ரிவிஷன் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஒரு கொஸ்டினா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ண போதும். மோர் தென் எனஃப் ஃபார் பயாலஜி. வில் கெட் எவ்வளோ 20 மார்க்ஸ் பயாலஜி? 25 30 30 ஈஸியா எடுத்துடலாம்டா. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின்ஸ் முடிச்சாலே போதும் 30 எடுத்துடலாம். இது இல்லாம ப்ரீவியஸ் ஓகே 30 30 ஸோ பயாலஜி மட்டுமே 30 ஹை ஸ்கோரிங். அது இல்லாம அது 15 15 ஓ அது 25 25 30 இது ஒரு 30 70 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் இல்ல புரியலடா எனக்கு. 30 பயாலஜி, 25 பிசிக்ஸ், 25 கெமிஸ்ட்ரி. சூப்பர் கரெக்ட். அப்போ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கம்மியா மார்க்ஸ் கம்பேரிட்டிவ்லி. ஓகே. Proteins and carbohydrates are balanced by site. Proteins are balanced. Next cytokine. ஓ நீங்க ஆன்சர் சொல்லியிருக்கீங்களா? ஆல்ரைட் ஆல்ரைட். தைராக்சினுக்கு ஆன்சர் சொல்லி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் பேலன்ஸ்.
ஸோ இங்க 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி, ஓகேவா? 1 மார்க்ல டிஃபைன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நாங்க குடுத்துருக்கிறேன் டெஃபினிஷன், ஓகேவா? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஹார்மோன்னா என்னது? ஒன் பிளான்ட் நேம் ஒன் பிளான்ட் ஹார்மோன் தட் இன்ஹிபிட்ஸ் growth. டக்குன்னு சொல்லுங்க. இன்ஹிபிட் growth ஹார்மோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சிசிக் ஆசிட், எத்திலின் பார்த்தோமேடா. இன்ஹிபிட் growth இல்ல, இங்க பாருங்க. இன்ஹிபிட் என்னது? அப்சிசிக் ஆசிட், எத்திலின், ஓகேவா? என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்க? ப்ரோமோட் இல்ல. நல்லா அதனால நீட்லயும் இதுதான் எல்லாரும் தப்பு பண்றது இதுதான். இன்ஹிபிட் அப்படின்னு கேட்டேன். இன்ஹிபிட் growth என்னது? அப்சிசிக் ஆசிட். நெக்ஸ்ட் எத்திலின். ஒன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டும் எழுதுங்க, ஓகேவா? So what structure protects the brain from injury? கல்லு. இது இல்லாம மெனிஞ்சஸ். அந்த 3 லேயர்ஸ், ஓகேவா? இல்ல, கிரேனியம். கிரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர்ஸ். அதான் அந்த மெனிஞ்சஸ், ஓகேவா? போட்டோட்ரோபிஸ்ட் என்னது? பிளான்ட் டுவர்ட்ஸ் லைட், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வாலண்டரி, இன்வாலண்டரி அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பார்த்துக்கோங்க. அது நான் அழகா தனியா பிரீஃப் அவுட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆர்னது அந்த டயக்ராம் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அந்த ஸ்டிமுலை இருக்குல்ல, அந்த டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரெகுலரா. டைம் இருக்குல்ல இதுக்கு மேல. அப்புறம் வை டு பிளான்ஸ் ஹார்மோன்ஸ் கோஆர்டினேட் growth இன் பிளான்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். வை இஸ் டிம்மிங் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் செக்ரேஷன் ரெகுலேட்டிங் இம்பார்ட்டன்ட்? இதுவும் பிளான்ஸ்ல தான் இருக்கு. டிம்மிங் நான் போட்டிருக்கிறேன். டைமிங், ஓகேவா? டிம்மிங்ன்ற சாரி டைமிங் நான் இங்க எங்கேயோ போட்டிருக்கிறேன். ஃபீட்பேக் மெக்கானிசம்ல பார்த்தோமே. கம்பேர் நர்வஸ் கோஆர்டினேஷன், ஹார்மோன் கோஆர்டினேஷன் அனிமல்ஸ். நர்வஸ் கோஆர்டினேஷன் என்னது? ஹார்மோனல் கோஆர்டினேஷன். ஆ அதேதான். டிஃபரன்ஸ் பிட்வீன் சொன்னல, டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின் கேட்பாங்க, அங்க இது எழுதிடணும். 5 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின். அந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு ஹியூமன் பிரெயின்ஸ் என்னென்ன பார்ட், ஓகேவா? ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், இன் பிரெயின், மிட் பிரெயின் அதெல்லாம் வரைஞ்சிருங்க. ஆல்சோ மென்ஷன் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ஆர் ப்ரொடெக்டட். இது எப்படி ப்ரொடெக்ட் ஆயிருக்கு? பை மெனிஞ்சஸ் தான், ஓகேவா? வாட் இஸ் அ ஃபீட்பேக் மெக்கானிசம் அண்ட் த ஹார்மோனல் கண்ட்ரோல்? ஃபீட்பேக் மெக்கானிசம் பார்த்தோம் இல்லையா? அந்த இன்சுலின்ல பார்த்தோமே. இல்லுஸ்ட்ரேட் வித் ரெகுலேஷன் ஆஃப் பிளட் சுகர் லெவல். அதான் இன்சுலினை காட்டுறது, ஓகேவா? ஜஸ்ட் நான் வரைஞ்சதை அப்படியே போட்டாலே போதும். ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் பார்த்துமா? போட்டோட்ராபிசம். இது என்ன ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரெஃப்ளெக்ஸ் ஆர்க் தான் இது. இந்த கொஸ்டின் பாருங்க. when a person touches a hot object but equals pulling the hand away, explain the nervous reflex action involved. reflex action, reflex arc, ஓகேவா? a case based question. ஒரு case based கண்டிப்பா கேட்பாங்க, ஓகேவா? a case based question. Suppose a farmer noticed that some plants and fields are getting tall very fast but the lateral branches are not growing, plant not bushy. What hormones responsible for the encourage the more branching? இதெல்லாம் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான், ஓகேவா? டைம் என்ன? பிரேக் எடுத்துக்கலாம். 2 o'clock வந்துடுறீங்களா? டைம் என்னது? 1:12. 2 o'clock வந்துடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் பிரேக் எடுத்துக்கலாம் ரோகிணி. ஏதோ டவுட்ஸ் இருந்தால் சொல்லிட்டு, டவுட்ஸ் இல்லைன்னா நீங்க 1:15 தான். இப்போ 1:12 இருந்து 2 o'clock வரைக்கும் பிரேக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஆல்ரைட். Yeah, no doubts. Okay, thank you.